என் பையனுக்கு வந்து ஓடாதன்னு விவேக் சொல்லுவாங்கள்ல, பேர் இச்சி பேர் செவுத்துல இச்சி பேர் மூஞ்சி பேர் நசுங்கிச்சு நாய்க்குட்டியை சொல்லுவாங்க. அந்தமாரி ஓடாதன்னா ஓடி போயிட்டு அங்கே தார் ரோட்டில் வழுக்கி முட்டிக்கிட்டெல்லாம் தேய்ச்சிக்கலாம். அதனால் அவனுக்கும் கொஞ்சம் வலி, ஒய்ஃபுக்கும் கொஞ்சம் வலி. 2 பேர் இருக்கிறாங்களா, அவங்கள கூட்டின்னு வந்துருக்கலாம்ல அப்படின்னா என்னால் அடக்க முடியாது. அவங்க 2 பேரும் அடக்க முடியாது. அதனால் நான் விட்டு வந்தேன். ஓகே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சத்தியத்தை பேச போகிறேன். என்ன சத்தியம்னா, தெரிஞ்ச சத்தியம் தான். தலைப்பு வந்து பேசினா ஆகும். சொல்லுங்க, சிம்பிளாகுதா? பேசினா ஆகும், பேசலைன்னா அதை விட எங்கன்னா சொல்றீங்களா? பத்தியா, பேசலைன்னா பேசுனா நம்ம எப்படி உண்டாக்கப்பட்டோம், எப்படி படைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு வைங்களேன். பேச அதிகமாக இருங்க. ஹல்லேலூயா. நம்ம எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கோம், எப்படி படைக்கப்பட்டிருக்கோன்ற இதை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் எங்கேயோ போயிடும். சில காரியங்களை வந்து பார்த்தா தான் நம்பக்கூடிய ஆட்கள் நம்ம எல்லாருமே நேச்சுரலாகவே அப்படிதான். இப்போ இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள், பிஸ்னஸ்மேன், கோடீஸ்வரர்கள், பெரிய பெரிய பாஸ்டருங்கெல்லாம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எங்களை யாரும் மதிச்சிருக்க மாட்டாங்க. தெரியுங்களா? யாரும் மதிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க ஆரம்பத்தில் வந்து அவங்களுக்கு தேவையான மரியாதையை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், ஒரு நாள் நான் உயர்ந்திருப்பேன், எனக்கானது எல்லாமே எனக்கு என்கிட்ட இருக்கும் அப்படின்றத வந்து அவங்க ஆரம்பத்தை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க முடிவை பார்த்து தான் என்ன பண்ணுறாங்க ஜனங்க எல்லாமே, நம்ம எல்லாமே பார்க்கணும். ஒரு ஹாலிவுட் இது ஒன்று இருக்குது, நம்ம தீம் பார்க் மாதிரி. இந்த டிஸ்னி பார்த்துருக்கீங்களா? டிஸ்னி ஹாட்ஸ்டார் தெரியுமா? அந்த டிஸ்னியை உண்டாக்கின ஆள் பெரிய லெவலில் ஆள். அவர் அந்த இதை உண்டாக்கும் போது அவர் இல்லை, பெருசாக உண்டாக்கிட்டார். உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு தீம் பார்க்காக உண்டாக்கிட்டார். பொழுதுபோக்கு இடத்தை உண்டாக்குனார். அதே போல் அவர் நிறைய காரியங்களை வந்து சினி ஃபீல்ட்லேயும் வந்து செஞ்சார். சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் வெளிநாட்டில் ஓஹோன்னு உயர்ந்து வந்துட்டார். அந்த தீம் பார்க்கை உண்டாக்குறதுக்கு அவர் வந்து என்ன பண்ணார்னா, பிளான்லாம் போட்டு வச்சுட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணும் போது, அது நடைமுறைப்படுத்தும் போது, அதை கட்டும் போது இறந்துட்டார். அப்புறமா அவங்க ஒய்ஃப் தான் என்ன பண்ணாங்கன்னா அதை செஞ்சாங்க, அது முடிச்சிட்டாங்க. அதுக்கு அவருக்கு வந்து அவார்டு கொடுக்குற நேரத்தில் வந்து பார்த்தா அவர் இல்லை, செத்துட்டார். அவங்க அவார்டு கொடுக்கும்போது அந்த இனாகுரல் சர்வீஸில் வந்து அவர் பெருமையாக பேசுகிறாங்க. பெருமையாக பேசிட்டு, பாருங்கள், நம்ம எல்லாருமே பார்க்குறோம் இந்த டிஸ்னி பெரிய இந்த தீம் பார்க்கை உலகத்திலே தலை சிறந்த ஒன்று உண்டாகிட்டு பார்க்கறதுக்கு அவர் இல்லாமல் போயிட்டாரு. நம்ம பார்க்குறோம்,
அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்கிறான். அவங்க அந்த அவார்டு கொடுக்குற ஆளுங்க சொல்லும் போது, இந்த அவார்டை வாங்குறதுக்கு அவங்க ஒய்ஃபை என்ன பண்ணலாம், கூப்பிடலாம் சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. எல்லோரும் கைகளை தட்டி உற்சாகமாக கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அவங்க வந்து அந்த அவார்டை வாங்கிட்டு பேசினாங்க. அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, நம்மெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் தான் முதல்ல பார்த்தாரு பார்க்க. அவர் அடிக்கடி சொல்லுவார், இந்த மாதிரி நான் உண்டாக்க போகிறேன் சொல்லியே சொல்லியிருக்கும்போது நான் கூட பார்க்கல. ஆனால் அவர் பேசினார், பேசி உருவாக்கிட்டு அவர் இல்லை. ஆனால் முத அவர் தான் பார்த்தாரு. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? நீங்கள் பார்த்தத அவர் பார்க்கல, ஆனால் நீங்கள்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் பார்த்தாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஓகே, கிறிஸ்தவ ஜீவியத்தில் வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னா முதல்ல எதை நம்ம மாற்றணும்? லிப்டிக் போடுறது இல்லை, தலையே இல்லை, ட்ரெஸ்ஸே இல்லை, நடவடிக்கை இல்லை. நீங்கள் மாற்றணுன்னா முதல்ல மாற்றுறது வாய், நாக்கு, பேச்சு. யாரெல்லாம் இருக்கிறீங்கோ எல்லாருமே இதை பாருங்க, பைபிளை தூக்கின்னு இப்படி தான் வராங்க இல்லையா? அக்கல்ல அப்படி தூக்கின்னு வராங்க. பாஸ்டருங்க தான் பெரும்பாலும் இப்படி வச்சுருப்பாங்க. நான் வேற அப்படியே சிபிஎம் பாஸ்டர் மாரியே வேறு இருக்கிறேன் இதில் பார்க்கும்போது, கேமரா பார்த்து. சோதரம் சிஸ்டர், அல்லேலூயா அப்படின்னு எல்லாமே இப்படி தான் வராங்க. இது என்ன சொல்லுதுன்னா, உன் வாயை மாற்றணும்னு சொல்லுது. இதை எடுத்துட்டு வராங்க சர்ச்சுக்கு, ஆனால் பேச்சை மட்டும் மாற்றுறது கிடையாது. பேச்சை மாற்றினா எல்லாமே மாறும், நடவடிக்கை எல்லாமே மாறும். கிறிஸ்தவத்தில் தலைகீழாக பண்ணுகிறாங்க எல்லாருமே. நீ என்ன பண்ணு, இன்னைக்கு வேற குடியரசு தினம்ல, நீ என்ன பண்ணு, உன் நடவடிக்கையை மாத்து, உன் ட்ரெஸ்ஸை மாத்து, நல்லா கட் பண்ணி போலீஸ்கார மாரி இரு அப்படி இப்படின்னு என்ன பண்றாங்க. வெளி பிரகாரமா என்ன சொல்றாங்க, வெளியில இருக்கிறத பார்த்து உங்களை வந்து ஒழுக்கசீலாஸ் யாருன்னு தெரிஞ்சா, ஒழுக்கசீலானா ஒழுக்கப்படுத்துகிற ஆட்கள் பண்ணாங்கன்னா, அது பெற்றவங்க பண்ணலாம். பண்ணாங்கன்னா பாஸ்டரோ சபையில் வர விசுவாசியோ சரி, ஒழுக்கமாறு கரெக்டாக நட அப்படின்னு சொன்னாங்கன்னா, இல்லை முடியாது உங்களால். நானே சொல்கிறேன், உங்கள் நெத்தியில் முத்திர குத்திய சொல்கிறேன், உங்களால் முடியாது. ஆளாளப்பட்ட ஆண்டவரே சொல்ல நான் மாறல, நீ சொல்லியா மாற போற? நான் வேணா தலையாட்டிக்கிறேன் இந்த மாதிரி, சரி உன்னை தடவை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் தலையாட்டிக்கிறேன். ஆனால் உள்ளுக்குள்ள தெரியும், எனக்கா தோணிச்சுன்னா நான் மாறிக்கிறேன். முதல்ல மாற்ற வேண்டியது என்னது? உடனே வரணும், பட்டுன்னு பேசுறது தான் உங்கள் வேலை. பேச மாட்டீங்களா நீங்கள்? மாற்றுறது என்ன மாற்றணும்? நல்லா சத்தமா, நல்லா சத்தமா, வாயேனா இந்த நாக்கு உள்ள ஆடுது பார்த்தீங்களா? நரம்பு இல்லாத நாக்கு, என்னது எலும்பு இல்லாத நாக்கா, டக்கட கட 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 ஆடுது பார்த்தீங்களா? அதுதான் பிரச்சனையே வாழ்க்கையில். அதை மாத்திட்டா ஓவரால் வாழ்க்கையே மாறிடும். இப்போ இன்னைக்கு வந்து குடியரசு தினம் இல்லையா?
சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. சுதந்திர தினம்ன்றது நம்ம நாடு அடிமைத்தனத்தில் இருந்தது. வேற ஒருத்தன் வந்து ஆட்சி செஞ்சுருந்தான். அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்களே என்ன பண்ணுங்க, ஆண்டுக்குங்க, நாங்கள் என் நாட்டுக்கே போகிறோம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனோம். அது சுதந்திரம். குடியரசு என்னன்னா, இந்தமாரி கொடுத்துட்டு போனால தருதலை மாரி இருந்தது. எது? இந்தியா. நான் டீசெண்டாக பேசலான்னு பார்க்குறேன். இந்தியா எப்படின்னா, அந்த தண்ணி தெளித்து விட்ட மாதிரி இருந்தது. எப்படியாவது போன்ட்டு சொல்லிட்டு விட்டு போயிட்டான் வெள்ளைக்காரன். பார்த்தா எல்லாருமே வந்து அப்படியே பேனுங்கிறாங்க, விடுதலை அடைஞ்சு. இப்போ நம்ம எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பேர் விடுதலையாகி நல்லா அப்படியே காலெல்லாம் தூக்கினேன்ப்பா, நான் பாவத்தில் விட்டுட்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளையே ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விதமான சுதந்திரம் நம்மளுக்கு கிடைச்சதில்ல, விடுதலை கிடைச்சதில்ல. கிடைச்சதா கிடைக்கலையா? இல்லை அடிமைத்தனத்தில் தான் இருக்குதுங்களா? எனக்கு ஏஆர் ரஹ்மான் பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது. என்ன பாட்டு அது? கப்பல் ஏறி போயாச்சு, சுத்தமான ஊராட்சி, கண்ணம்மா கண்ணம்மா. விடுதலை அடைஞ்சது நைட் நடுராத்திரியில. சரி, விடுதலை அடைஞ்சிட்டோம். அப்புறம் பார்த்தா எல்லாருமே வந்து பார்த்தா அவன் ஒரு சட்டத்திட்டங்களோடு இருந்தான். யார்? வெள்ளைக்காரன். நம்மளுக்கே ஒரு சட்டமே கிடையாது. சட்டம் இல்லை, நம்மளுக்குன்னு ஒரு சட்ட புத்தகம் கிடையாது. எது சொல்கிறேன்? நம்ம நாட்டுக்கு சொல்கிறேன். சட்டங்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படியே வந்து ஒரு மாதிரி இருந்தோம் பாருங்க. சட்டம் இயற்றி அதை அமலுக்கு கொண்டு வந்து நாடுகளை தனித்தனியாக, இந்த அதாவது கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, ஒடிசா, மத்திய பிரதேசம், மும்பை, என்னென்ன நாடு என்னென்ன மாநிலங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் தனித்தனியாக பிரித்து ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வந்தாங்க. எப்போனா 47 விடுதலை அடையுது. 50 ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வந்து எல்லாத்தையும் குடி அமர்த்தினாங்க. அதெல்லாம் இருக்கிறீங்க அமர்த்தி ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வந்து சட்டத்தை இயற்றி இதுதான் நம்மளுடைய சட்டம் அப்படின்னு சொல்லி சில சட்டங்களெல்லாம் இயற்றி அதை வந்து எல்லாருக்கும் கொடுத்து இதுதான் நம்மளுடைய இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் அமர்த்தினாங்க பார்த்தீங்களா. அதுதான் இந்த நாள், குடியரசு நாள். இப்போ நம்ம இதையும் நம்மளை அப்படியே எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அப்படியே நம்மளுக்குள்ள என்ன பண்ணணும், நுழைச்சிடணும், கிறிஸ்துவத்துக்குள்ள நுழைச்சிக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படி பார்க்க போனால். இப்போ நம்ம விடுதலை அடைஞ்சிட்டோம். எதுலேருந்து? பாவத்திலேருந்து, பிசாசுலேருந்து, எல்லாத்துலேயும் விடுதலை அடைஞ்சிட்டோம். ஆனால் பார்த்தா ஒழுக்கம் இல்லாமல் சுற்றுது விசுவாசி. கண்ணா பின்னான்னு நானே ஒழுக்கம் இல்லாமல் தான் நின்றுக்கிறேன். சொல்லி ஒழுக்கம் இல்லாமல் இருக்குது. இதை ஒரு ஒழுங்குபடுத்துறதுக்கு குடியரசு தினம்னு இப்போ வந்துக்குது. ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்காரும். நம்மளுக்குன்னு ஒரு ஒழுங்குக்குள்ள வரும். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பேர் மறுபடியும் பிறந்துட்டோம், தேவனுடைய பிள்ளையாயிட்டோம். பிள்ளையாயிட்டா அதுக்கப்புறம் நம்மளை என்ன பண்ணணும்? வார்த்தைக்குள்ள நம்மளை ஒழுங்குபடுத்தணும். மூஞ்சில சுத்தண்ணி ஊத்துமா அவருக்கு? நம்மளே என்ன பண்ணணும்? ஒழுங்குக்குள்ள கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர்றது? எப்படி கொண்டு வருதுங்க? ஒழுங்குக்குள்ள கொண்டு வரணும். எப்படி கொண்டு வருது? வார்த்தையினால தான். தாவீது சொல்றான், வாலிபன் தன் நடையை எதினால சுத்தம் பண்ணுவான், உங்களுடைய வார்த்தையின்படியே தன்னை காத்து கொள்வதனால தானே. உங்களுடைய வார்த்தைகள் என் பாதைக்கு தீபமாயும் என் வழிக்கு வெளிச்சமாயும் இருக்குது. நம்ம பாதைக்கு தீபமாக இருக்குது. தீபன்றது என்ன தெரியுங்களா? சின்னதாக இருக்கும், டார்ச் லைட் மாதிரி. வெளிச்சன்றது எல்லாத்துக்கும் தெரியும், எல்லா இடமும் தெரியும். தீபன்றது இருளாக இருக்கும், சுற்றிடும்.
இது ஒரே ஒரு வெளிச்சத்தை வச்சு பக்கத்தில் பக்கத்தில் அப்படியே போயினே இருக்கும். இப்போ கரண்ட் கட்டானா என்ன பண்ணுறோம்? உடனே டார்ச் லைட்டு எதுலேருந்து? ஃபோன்லேருந்து. கொஞ்சம் தூரம் தான் பார்க்க முடியும், ரொம்ப பார்க்க முடியாது. அந்த மாதிரி சொல்கிறான், உங்களுடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபமாக இருக்குது. நான் போகிற பாதை என்ன பண்ணுது? உன் வார்த்தை எனக்கு காட்டுது. நான் அதில் தான் அந்த ஸ்டெப் பையாக என்ன பண்ணுறேன்? அடி எடுத்து வச்சுனே போகிறேன். எரேமியா 31ஆம் அதிகாரம். நான் சொல்கிற வசனங்கள்லாம் பேனா இருந்தால் நோட் பண்ணிங்க. எரேமியா 31ஆம் அதிகாரம் 33லேருந்து 34. எசேக்கியேலில் 36ஆம் அதிகாரம் 25லேருந்து 27. அதே எரேமியாவில் சொன்ன வார்த்தை எபிரேயரில் 8ஆம் அதிகாரம் 8லேருந்து 12. அதுலேயும் எபிரேயரில் அதே 8ஆம் அதிகாரத்தில் சொன்னப்பட்டபடி அதே மாதிரி 10ஆம் அதிகாரத்தில் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் எபிரேயர் 8லேயும் சொல்லியிருக்கோம் அதிகாரத்தில், அதேமாதிரி 10லேயும் சொல்லியிருக்கோம். 10ஆம் அதிகாரம் 16லேருந்து 17. எரேமியாவில் இன்னொரு இடத்துல 33ஆம் அதிகாரம் 33ஆம் அதிகாரத்தில் 2ம் 6. அதேமாதிரி எரேமியாவில் 32ஆம் அதிகாரத்தில் 40, 42. இந்த வசனங்கள் எல்லாமே நம்ம மறுபிறப்பை குறித்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வசனங்கள், வாக்கு தத்தங்கள். எடுத்து வாசிப்போம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 31, 33லேருந்து 34. யாரெல்லாம் நோட்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டீங்களா? சிலர் மட்டும்தான் எழுதுகிறாங்க. நீங்கள்லாம் படிச்சுட்டு எழுத தெரியுங்களா உங்களுக்கு? அதுலாம் நோட்ஸ் எடுத்துன்னு வந்து. ஓகே, நோட்ஸ் பெரியவங்க ஒருத்தர் 2 3 பேர் அவங்க பேனா எடுத்துன்னு நோட்ஸ் எடுத்துன்னு வராங்க. படித்த 1 2 3 பேர். உங்களெல்லாம் கொஞ்சம் சீர்படுத்துறது சிறப்படுத்துறது ரொம்ப கொஞ்சம் கடிந்து கொள்ளலான்னா வரமாட்டீங்கன்னு வர பயமாக இருக்குது. ஓகே, அடுத்த வாரத்துலேருந்து ஒரு நோட் எடுத்து வச்சுக்கணும். நோட் எடுத்துன்னு வந்து நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? கவனிங்க, படிங்க. ம் 31ஆம் அதிகாரம் 33லேருந்து 34. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட நான் ஒருவன் தன் அயலனையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள்வது என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லோரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்களை அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை நினையாதிருப்பேன். போதும். இங்க 2 காரியங்களை போட்டிருக்கு. என்ன 2 காரியம்? ஒன்று நியாயப்பிரமாணத்தை எழுதுறது, இன்னொன்று அக்கிரமத்தை நினைக்கவே மாட்டேன்றது. ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. ஒன்று சொல்றாரு, என் நியாய பிரமாணத்தை, அந்த 10 கட்டளை இருக்குதுல்ல, 10 கட்டளை உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்தது. அது மேல தேவன் வாசம் பண்ணார் இல்லையா? அந்த 10 கட்டளையும் என்ன தூக்கின்னு வந்து எங்க எழுதுவேன்றாரு? நியாயப்பிரமாண புஸ்தகத்தை உள்ளத்துல எழுதுவேன், உள்ளத்துல வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி அப்படின்றாரு. அப்புறமா இன்னொன்னு சொல்றாரு, அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை நினையாதிருப்பேன். இது ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டுமே உங்களை பார்க்கும் போது எப்படி தெரியுமா பார்க்கிறாரு கர்த்தர்? நியாய பிரமாணமாவே பார்க்கிறார்.
நியாய பிரமாணமாக பார்க்கறது வேற, அந்த நியாய பிரமாணத்தை மீறி தண்டிக்கப்படுறவனா பார்க்கறது வேற. உங்களை பார்க்கும் போது நியாய பிரமாணமாவே பார்த்தா எப்படி இருக்கும்? நீங்களே ஒரு பிரமாணம். உங்களுக்கு யார் சொல்றது பிரமாணத்தை நீ இந்த மாதிரி தான் நடக்கணும்? ஹலோ, நீங்க சொல்றதுக்கும் என் வாழ்க்கைக்கும் வேற மாதிரி இருக்குது. எப்படி நீங்க கேட்கலாம்? எப்படி நான் மீறி மீறி நடக்கிறேன்? எப்பா, நீ உள்ளத்துல யாரு? நியாய பிரமாணமாவே இருக்கிற. ஆனா சில காரியங்கள் உன் மனதில் என்ன இருக்குல்ல, பழக்கப்படல, அதனால மீறுத. ஆனா நீ யாரு? தேவனுடைய பிள்ளை தான், நியாய பிரமாணம் தான், நீ 10 கட்டளை தான். அதே எசேக்கியேல் 36 டக்குன்னு எடுத்து வாசிங்க. 25 27. என்ன நீங்க காலையில் என்ன பொங்கல் கிங்கல் சாப்பிட்டு வந்துட்டீங்களா? ஆ ஆ நரகலான கவனிச்சிங்களா? இன்னொன்று வாசிப்பா 27. புரியுதுங்களா? என்ன சொல்றாரு? கல்லான இருதயத்தை எடுத்துட்டு சதையான இருதயத்தை வைப்பார். நான் ஆபரேஷனை பண்றாரு கர்த்தர். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு. போன வாரம் நான் பிரசங்கம் பண்ணல, இயேசுடைய சீசர்கள் சொன்னது இந்த வசனம். இயேசு சொல்றாரு, என் மாம்சத்தை சாப்பிடணும், என் ரத்தத்தை குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாருன்ட்டு. சீசர்கள் என்ன சொல்றாங்க, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்ப பார்க்குறான். எல்லாம் ஓடும் போது சொல்றாரு, ஏன் சொல்றாரு, பா நான் சொல்றது அப்படியே எடுத்துக்காது, தயவுசெய்து நான் எதனா மிரட்டினா உருட்டினா வந்து வீட்டில் வந்து இப்போ பாத்ரூமில் உள்ளே பூந்து எல்லாம் தண்ணியை ஊற்றுவேன் அப்படின்னு சொன்னால் அப்படியே எடுத்துக்காத. ஒரு மோசமானவராக இருப்பார் போல இருக்குது, நீ அப்படி எடுத்துக்காத. சும்மா வாய் சூடால் விடுறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை, எதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்ல வரேன். அப்படியே நீ என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கூடாது. ஏன் சொல்றாரு, பா நான் சொன்னதை வந்து என் மாம்சத்தை சாப்பிடணும், என் ரத்தத்தை குடிக்கணும்னு சொன்னதை என்ன பண்ணாத, அப்படியே எடுத்துக்காத. நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்குதுன்னு அதே அதிகாரத்துல தான் சொல்றேன். சீசர்களுக்கு அது புரியல. ஒன்னே பேதுரு பார்க்கறான், நான் சொன்னீங்க ஆவியாயும் ஜீவனமாயும் இருந்தான். இப்ப சொன்ன வார்த்தைலாம் ஆவியாயும் ஜீவனமாயும் இருந்தான். அப்போ நிஜமாலுமே சொல்லியா அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கின பேர் தான் அவன் மட்டும் நிற்கிறான். என்னப்பா போலியா அப்படின்னு கேட்குறான். ஏசு கேட்குறேன், என்னப்பா போலியா? எனக்கு போக மனசு வரல. ஏன்ப்பா? நித்திய ஜீவ வசனம் உங்ககிட்ட தான் இருக்குது. அந்த வசனம் என் வாழ்க்கையை காப்பாற்றும், என்னை காப்பாற்றும், எல்லாரையும் என்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் காப்பாற்றும். அதனால என்ன பண்ணுறேன்னா நிற்கிறேன். சொன்னார்ல ஆவியாயும் ஜீவனமா. இங்கே என்ன சொல்கிறாரு, ஆவியாயும் ஜீவனமாக இருக்குதுன்னு அங்கே சொன்னார். இங்கே சொல்கிறாரு, இங்கே பார்த்தா என்ன சொல்கிறாரு, கல்லான இதயத்தை எடுத்துட்டு உங்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்து போட்டு சதையான இதயத்தை உங்களுக்கு கட்டளையிடுது. இப்போ உங்களுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டும். செவுரு இருந்தால் செவுரை தொடுங்க, செவுரில் இல்லாதவங்க கீழே தரையை தொடுங்க. சொல்லுங்க, நல்லா பிடிங்க.
நல்லா அழுத்துங்க, நல்லா அழுத்துங்க, நல்லா போயிட்டு நல்லா. இது மாறுமா? அப்படியே வாங்க. அழுத்துனீங்களா சிஸ்டர்? அந்த சிவரை அழுத்துனீங்களா? சிவரை கொஞ்சம் அழுத்தி பாருங்க. நல்லா நல்லா அழுத்துங்க. நல்லா உங்கள் வலுவை போட்டு நல்லா நீங்களாம் தான் நல்லா வலுவை போட்டு அழுத்துங்க. விழுந்துட போகிறீங்க சேர்லேருந்து. நல்லா வலுவை போட்டு நல்லா அழுத்துங்க. நல்லா அழுத்துப்பானா இப்படி வச்சுன்னுக்கிறேன். நான் சில்லுன்னு இருக்குதா சூடாகுதா நான் பார்க்குறேன். நல்லா அழுத்து நல்லா. போதும் போதும் வாங்க, எதனா ஆகிட போகுது. போதும். எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்தமாரி தான் மனுஷனுடைய இருதயம் இருந்தது. நம்மளுடைய இருதயமும் இப்படி தான் இருந்தது. இப்போ சதியை தொடுங்க, கொலை கொலன்னு இருக்கும் பாருங்க. நல்லா இது எப்படி இருக்குது? சாஃப்ட் ஆகுதுல்ல? இது சாஃப்ட் ஆகுதுல்ல? இதை தான் சொல்கிற கத்து. நான் ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறேன். எப்படிப்பட்ட ஆப்ரேஷன்னா, உன் இருதயங்கிறது பற்றி அதுதான் ஆவி. அந்த ஆவி எனக்கு எதிராக கல்லாக இருந்தது. அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்படி தொட்டு பார்க்கும்போது எப்படி இருந்தது? நான் கொஞ்சம் தொட்டு பார்த்துக்கிறேன், நானும் பார்க்கல. ரொம்ப கல்லாக இருந்தது. யார் சொன்னாலும் கேட்காது. நான் சொல்றது தான் சட்டம். நான் பண்றத நான் பண்ணுவேன். நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்குறேன். நீ ஆண்டவனா கூட இரு, கடவுளா கூட இரு, என்ன மாற்ற முடியாது அப்படின்னு இருந்தாங்க பழைய ஏற்பாட்டில். உங்க வீட்டில் கூட அப்படி தானேக்கிறாங்க. ஏன் அவ்வளோ தொலைவு போறீங்க? நாங்களே அப்படிதான் இருக்கிறோம் அப்படின்றீங்களா? ஏன்னா மனுஷனா பிறந்த எல்லாருமே பாவத்தில் வந்த எல்லாருமே எப்போ ஆதாமியவாள் பாவம் செஞ்சாங்களோ அப்பவே அவங்க இருதயம் மாறிச்சு. அவங்க இருதயம் என்னது? ஆவி மாறிச்சு. ஆவி தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சதுனால ஆவியே மாறிட்டு தேவனுக்கு மேலனா அப்படின்ட்டு என்னது என்ன சொல்லுது? நீங்க தேவன் சொன்னதை செய்யல அப்படின்னா அப்ப தெரிஞ்சுக்க வேண்டியதுதான், நான் தேவனுக்கு மேல. ஆஜா 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 ஆஜா. இப்பதான் எல்லாருக்கும் புரியுது. அப்படியா கதை? அப்படிதான் கதை. நீங்க பெத்தவங்களா இருக்கலாம், நீங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள ஒரு வார்த்தை சொல்லி செய்யலன்னா அப்பயே புரிஞ்சிக்க வேண்டியதான், அது நம்மளுக்கு மேல இருக்குது. என்னக்குது? மேல இருக்குது. சொல்லுங்க ஸ்டைலா என்ன மாதிரி? மேல இருக்குது. அதுக்கு கீழே இல்லை. கீழே இருந்தால் என்ன? நான் சொல்றது என்ன பண்ணியிருக்கோம், செஞ்சிருக்கோம். பெற்றவங்க பார்க்குறாங்க, வளர்ந்த பேர் பார்த்தியா, வளர்த்த கடை மாறலப்பா. இது நான் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துனேன். அப்பா வாசலில் பார்த்துனுக்கிறான். அந்த அப்பனுக்கு மேலே பொண்டாட்டி என்ன பண்ணுதுன்னா அதுக்கு முன்னாடி பார்த்துனுக்குது, இங்கே பார்த்துன்னு இருக்குது. அப்பா வாசலில் பார்த்துனுக்கிறாரு. அவன் தலைக்கு மேலே காலை வச்சுன்னு பொண்டாட்டி இங்கே அதுக்கு மேலே பார்த்துனுக்குது. மேலேனா மேலே இல்லை, மேலே. குழந்தை கதவை தட்டுன்னு குழந்தை வருது. இது இவன் வயசு தான் இருக்கும், இது இந்த மாதிரி தான் இருக்குது. அது அப்படியே அவங்க அப்பனை மெர்ச்சின்னு வருது. மெர்ச்சின்னு கிரிச்சின்னு கழுத்துலலாம் காலை வச்சுன்னு நெஞ்சில் கிஞ்சிலெல்லாம் காலை வச்சுன்னு மெர்ச்சின்னு கிரிச்சின்னு அம்மா பத்துன்னு இருக்குது பார்த்தீங்களா. அம்மா கிட்ட அப்படியே தொட்டு அப்படியே முத்துன்னு அப்படியே தழுவின்னு போயிடுது. அப்போ தான் நினச்சேன். அது கீழே போட்டுக்கிறான் கமெண்ட்லன்னா அந்த ரீல் வீடியோலேயே கீழே போட்டுக்கிறான், வளர்த்த கடா எப்படி மாறல பாய்ப்பாரு. அது உண்மைதான். அம்மா கிட்ட தான் பாசமா இருக்குது. என் பிள்ளைய பார்த்தீங்கன்னா அம்மா புள்ளி அப்பா புள்ளின்னு கேட்போம். 2 பேரும் கேட்டாலும் 2 புள்ளி அப்படின்னும். என் ஒய்ஃபு கேட்டால் கூட, தனியாக கேட்டால் கூட அதை தான் சொல்லுவோம். ஆனால் படுக்கிறது மட்டும் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி தான் படுப்போம். ஒரு தடவை சுடு தீ வச்சுன்னு இருக்கிறேன். ஊற்றிட்ட வராத, கிட்ட வராதான்றான். அப்படின்னு ஜோக் காட்டுறாரு. யாரு? சின்ன அவன் ஒய்ஃப் சொல்லி சிரிக்கிறான். உண்மையிலே பயன்ட்ட பத்தியா? யாருக்கும் பயப்படாத உன்னை பயமுறுத்தது பத்தியா? அது இந்த மாதிரி
நினச்சிக்காதீங்க பிள்ளைங்க சாதாரணமான ஆளுன்னதோ, எல்லாம் ஆட்டோ பாம், எல்லாம் பயங்கரமான வெடி மருந்து. கை தட்டுற உங்களுக்கும் வர, நீங்களும் டேஞ்சர். ஆமா, எல்லாருமே டேஞ்சரான ஆளு. என்ன நினைச்சு நிற்கிறீங்க? சிரிக்கிறீங்களா? இப்போ வாயை பிடிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே இட்டுன்னு போறவங்க யாரு ஏன் பேசலன்றது இப்பதான் நாங்கள் கண்டே பிடிச்சோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து தான் போறீங்க, பேசல, ஏன் சொல்றத பேச மாட்டீங்க அப்படின்னு. எல்லாம் டேஞ்சரஸ் ஃபெலோஸ், பயங்கரமான ஆட்கள். எப்போ பாவம் உள்ள வந்ததோ, நீ எவ்வளவு பெரிய கடவுளா இரு, நீ சுனாமி எத்துனுவா, மின்னல் எத்துனுவா, இடி எத்துனுவா, எதனா எத்துன்னு வந்து காட்டு, இந்த உலகத்தையே அழிச்சு காட்டினா மாறவே மாட்டேன்னு அப்படின்னு நிக்கிற ஆட்கள் எல்லாருமே. நான் வேற மூஞ்செல்லாம் ஏடா போடமா வேற காட்டுறேன். நீங்க நினைச்சுக்காதீங்க உங்க பக்கத்துல இருக்கிற ஆட்கள், one who near you, dangerous guy, dangerous person. நேற்று ஒரு படம் ஒன்று பார்த்தேன், வாழை என்ற படத்தை ஒன்று பார்த்தேன். அவன் வந்து பார்த்தா குழந்தைங்களை எத்தனை போயிட்டு கெடுத்துட்டு எரிச்சு சாவடிச்சான். போலீஸ் தேடின்னு இருக்கும். பார்த்தா எப்படி ஒரு ஆள், அவன் போய் அந்த குழந்தைங்களை பிடிச்சதெல்லாம் வாங்க போவான், அப்படி வச்சு ஃபாலோ பண்ணிருப்பாங்க. பார்த்தா பட்டு அச்சு நல்லா உத்தராட்ச கோட்டெல்லாம் லைட்டாக சின்ன சின்னதாக போட்டுக்கணும். பார்க்க பக்தி மயமாக இருப்பார். நம்ம சோத்திரம் சிஸ்டர் மாதிரி, சோத்திரம் பிரதர் மாதிரி. அதை தான் வேதம் சொல்லுது. நம்மள தேவனுடைய தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொண்டு அதை மறுதளிக்கிறவர். அது தேவனுடைய பலத்தை, அந்த ஆவின் நிறைவு, தேவன் பலன், அதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. எங்க அதை வந்து உள்ள கிண்டி கிளறி அதை முழுசா அறியாம அதை பாதியிலே அரைகுறையா விட்டு தட்டி அந்த சத்தத்தை கம்மி பண்ணிட்டு உலகத்தின் காரியங்கள்ல அதிகமான ஈடுபாடு கொண்டு அதுல சாயறவங்க யாரு? தேவ வேஷத்தை தரித்து கொண்டவர்கள். உண்மையிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்ல முடியாது, சிலர் இந்த இந்துலையும் சரி முஸ்லீம்லையும் சரி ரொம்ப நல்ல மனுஷங்களாம் நான் பார்த்துருக்கேன். எறும்பு கூட துரோகம் பண்ணாத ஆட்கள். நீங்க கடவுள் பேரை சொன்னாலே போதும், அவங்களுக்கு அப்படியே ஒடுங்கிடுவாங்க. அதே மாதிரி யாருக்குன்னா ஜபம் பண்ணோம் அப்படின்னா ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த பயத்துல வருவாங்க. ஜபம் பண்ணுங்க, அந்த தேவ பயத்துல வருவாங்க, ஜபம் பண்ணுங்க அப்படின்னு. இத புரிஞ்ச ஆட்கள், இதை தெரிஞ்ச ஆட்கள் இதை தப்பா பயன்படுத்துவாங்க. எப்படி இவன் வந்து அந்த வேஷத்தை போட்டுன்னு என்ன பண்ணுவான்னா, அவனை வீடியோலெல்லாம் பார்த்து சிடிசிலாம் பார்த்துட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. இவன் இந்த மாதிரி ஒரு தோற்றம் உள்ள ஆளுன்னு வரைஞ்சிருவாங்க. அப்புறம் பார்த்தா ஃபுல்லாக வயசிட்டு வந்துடுவான், மொட்டாய்ச்சி ஃபுல்லாக வயசிட்டு வந்து ஆள் அடையாளமே தெரியாது. ஃபுல்லாக தலை ஃபுல்லாக சந்தனம். பார்த்தா அந்த குழந்தைய கடிச்சு வச்சுன்னு அஷேராடலில் போவோம். அம்மா பார்த்தா ஓடுறோம். இது எதை காட்டுதுன்னா வேஷம். என்னது? வேஷத்தை போட்டுன்னு. ஆனால் அதுக்குள்ள உண்மை இருக்கான்னா
கடவுள் பக்தின்னு இருக்குது, நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஆனாலும் அவங்க பக்திமானன்னு சொல்லி நம்பிடாதீங்க. யார் நான் சொன்ன பற்றிய சிலர், யாரு 100ல் 1-2 பேர், அந்த இந்துவும் சரி, கிறிஸ்தவமும் சரி, முஸ்லீமும் சரி, இந்த தேவனுடைய அடையாளத்தை போட்டுக்கின்னு வருவாங்க. இது நானே இப்படி நான் பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா, நானே அநேக காரியங்களில் அதிகமான பெரிய காரியங்கள்லேருந்து மாற்றப்பட வேண்டியது அவசியத்தில் நான் இருக்கிறேன். தேவ வேஷத்தை போட்டுன்னு அதை போட்டுக்கின்னு வருவாங்க, வந்து அழகாக ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அதனால தான் பாருங்க, போலீஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் சந்தேகப்படுவோம். ஹலோ, நீ எவ்வளோ பெரிய ஒழுக்க சீலனாயிரு, ஒழுக்க சீலியாரு, எல்லாரையும் சந்தேகப்படுவாங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா பாவத்தினால வந்த கரை, அந்த கரை, அந்த ஆவிக்குள்ள மனுஷன் பிசாசா இருக்கிறான். லிட்டரலாம் உண்மையிலேயே ஒருத்தரும் பிசாசா இருக்கிறான். ஆதாம் பாவத்திலிருந்து, ஆதாம் ஏவாள் செஞ்ச பாவத்திலிருந்து, அந்த ஜீன்ல இருந்து வந்த எல்லாருமே குச்சி பார்த்தீங்கல்ல சிவர, அந்த மாதிரி நான் கடவுளை விட பெரியவன்ற அந்த ஆவி, பிசாசு கிட்ட இருந்து வந்த அந்த ஆவி அப்படியே இருக்குது. இப்ப நம்ம கிட்ட வரும். இப்ப நம்ம மாறிட்டோம் இல்லையா? அந்த இருதயத்தை மாற்றி இயேசு சொன்ன மாதிரியே, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு சொன்னாரு. நம்ம இப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்தோம், மறுபடியும் பிறந்துட்டோம். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய பிள்ளையா மாறிட்டோம். மாம்சத்தினாலும் ரத்தத்தினாலும் பிறவாமல் தேவனுடைய சித்தத்தினால பிறந்த நம்ம இப்ப நம்ம மாறிட்டோம். இப்போ நம்ம வாயிலிருந்து வார்த்தைகள் வருது, அச்சிங்க அச்சிங்கம்மா. எப்படி வருது? எப்படி வருதுங்க? அச்சிங்கமா வருது. ரொம்ப பார்க்க போனா அவிசுவாசிங்க பேசுற மாதிரியே தான் பேசுறோம். How can I do that? How can I change? I can't control my tongue. என்னால என் நாவுக்கு கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்லவே கூடாது. முடியும், சொல்லுங்க எல்லாரும். முடியும்ன்றது இப்படி சொல்லக்கூடாது. என் நாக்க என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். நாக்கு எடுத்துன்னு வந்துட்டீங்கன்னா வீட்டில் டப்பால மூடி வச்சுட்டீங்க, அப்ப பேசுங்க. என்னால என் நாவை கண்ட்ரோல் பண்ண, ஒழுங்குபடுத்த, நான் எதை விரும்பி பேசணுமோ அதை நான் பேச முடியும். சொல்லுங்க, நான் எதை விரும்பி பேசணுமோ அதை என்னால பேச முடியும். ஐயோ சொல்லுங்கம்மா, நான் விரும்ப பேச முடியும், அதை சொல்லுங்க. அப்பா ரொம்ப நீட்டாவும் சொல்ல முடியாது, ஷார்ட்டாவும் சொல்ல, நான் விரும்புறத பேச முடியும். அபிசுவாசிங்க அப்படி முடியாது. இப்ப வரப்ப பிடிக்கிறேன் பாரு, உங்களுக்கும் அபிசுவாசிக்க இருக்கிற வித்தியாசத்தை இப்ப காட்டுறேன். இப்ப என்ன பிரச்சனைனா, நான் பேசுறேனே இந்த மீறி வந்துடுது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ ஏன் பிரச்சனை, எங்கேருந்து வருது பிரச்சனைனா, உண்மையிலேயே நீ எப்படிப்பட்ட பிறப்பு அப்படின்றத என்ன பண்ணணும், நீ நம்பணும். முதல்ல விசுவாசிக்கணும். எப்படிப்பட்ட மாற்றத்தை கடவுள் கொண்டு வந்திருக்கிறார், அதை நீ அந்த 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 ஆராய்ச்சி அதை தெரியாமல் இருந்தால் நீ பாட்டுன்னு வாயில் வருதெல்லாம் எனக்கு வானான்னு வருது வாயில் இருந்தாலும் நான் சொல்கிறேன், கட்டாயத்தில் நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். ஏன்னா நீங்கள் தூங்கக்கூடாது. வேணாம், அசிங்கமான வார்த்தை தான், லோலாயான வார்த்தைங்க வருது. நான் ஒருத்தருக்கு கண்டுபிடிச்சேன், பார்த்தா தமிழும் இங்கிலீஷும் கலந்த வார்த்தை. ரொம்ப அதை நம்ம பேட் வேர்ட்ஸாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. லோப்பர் அப்படின்றது லோ
சூப்பர் அப்படின்றதுலேருந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கிறாங்க நம்ம தமிழ் ஜனங்க. யாரு? நம்ம சென்னை ஸ்லாங். என்னது இதெல்லாம் வந்து யாரு? மீனுக்காரங்கிட்ட ஒன்று வரும், அதுதான் பயங்கரமான வார்த்தைங்களாம். இந்த மாதிரி வார்த்தைலாம் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? தப்பா சில காரியங்களை வந்து தப்பா பேசுறத வந்து அவிசுவாசமான வார்த்தை, தப்பான வார்த்தை, ரொம்ப ரொம்ப கெட்ட வார்த்தை நினைச்சுக்கிறோம். உங்களுக்கு எது கெட்ட வார்த்தை, கடவுள் பார்க்குற வார்த்தைன்னு நான் காட்டுறேன். எது நம்ம கெட்ட வார்த்தை? தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்து வராத வார்த்தை எல்லாம் கடவுள் பார்க்கிறாரு. அது எல்லாமே நீங்க பார்க்கிற, நீங்க நினைக்கிற, நீங்க கேட்டிருக்கிற ரொம்ப கேவலமா, ரொம்ப அடித்தட்ட மக்கள் இப்ப பார்க்கற லோப்பரு என்னது, நான் வேற மைக்கில் வேற சொன்னது என்னது லோலாயி, இந்த மாதிரி வார்த்தைலாம் வந்து இதை விட ரொம்ப பேட் வேர்ட்ஸ் எல்லாம் கடவுளுடைய வார்த்தைக்கு எதிர்மாறா இருக்கிற எல்லாமே ரொம்ப 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 கெட்ட வார்த்தை. கடவுள் பார்க்கறது அவருடைய வார்த்தைக்கு எதிராக இருக்கிற வார்த்தை எல்லாமே கெட்ட வார்த்தை. இப்ப புரிஞ்சுதா? அவர் சொல்றாரு, என் தழுமுகளால் நீ சுகமானன்ற, உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகுன்ற, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பெலனை நான் தருவேன்ற, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன்ற, நீ அன்பு கூறணும், எல்லார் இடத்துல அன்பு கூறணுன்றார், நீ எல்லாரையும் நேசிக்கணுன்றார். இந்த வார்த்தைக்கு எல்லாமே அகெயின்ஸ்டா நீ பேசுனீன்னா அது எல்லாமே நீங்க நினைக்கிற ரொம்ப ரொம்ப கெட்ட வார்த்தைங்க நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் கடவுளுடைய பார்வையில ரொம்ப பெரிய தப்பு, தவறான வார்த்தை, கெட்ட வார்த்தை, கேடுகட்ட வார்த்தை. நீங்க கேட்கறது வந்து அசிங்கமான சில உறுப்புகள்லாம் சொல்லி பேசுறாங்கல்ல, அது வந்து கெட்ட வார்த்தை. ஆனா தேவனுடைய பார்வையில தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க அகைன்ஸ்டா பேசுறது கேடுகட்ட வார்த்தை. இப்ப புரிஞ்சிச்சா? கையை கொஞ்சம் அந்த தூணை கொஞ்சம் எடுத்துட்டு நல்லா உட்காரு. இப்ப புரிஞ்சிச்சா? எப்படி எப்படி நான் விசுவாசியா இருந்தாலும் நான் பேசுறேன்னு ஏன் பேசுறேன்னா, இந்த உதாரணத்துக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும், நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த உதாரணத்தை நான் விசுவாசியா இருக்கிறேன், நான் பசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன், சில பசுத்தாவிய பேரில் என் ஆவி மாற்றப்பட்டு இருக்குது, நான் மறுபடியும் பிறந்தேன், தேவனுடைய பிள்ளையாக மாறிட்டேன். ஆனாலும் பேசிடுறேன்னு கடந்து வந்துடுது. எப்படி வந்து பஸ் ஸ்டாப்பில் நிற்க வேண்டிய பஸ்ஸுக்கு அப்படியே போய் தள்ளி போய் நிற்குதோ அந்த மாதிரி என் வார்த்தை போய் தள்ளி போயிடுது. எப்படி போயிடுதுன்னா, இந்த சிலைலாம் செய்கிறாங்களே, என்ன பண்ணுறது, இந்த உதாரணம் தான் கரெக்டாக உங்களுக்கு புரியும். சிலைலாம் செய்கிறாங்களே, சிலை செய்யும் போது இந்த மோல்டு இருக்கும். மோல்டு தெரியுமா? மோல்டு அந்த அச்சு, உதாரணம் கொடுக்கும்போது ஆராயும் பேசக்கூடாது. இந்த அச்சிலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அச்சில் தான் என்ன பண்ணுவாங்க, களிமண்ணையோ இல்லை நகையோ இரும்பையோ என்ன பண்ணுவாங்க, உருக்கி குழைச்சி என்ன பண்ணுவாங்க, ஊற்றுவாங்க. கவனிக்கணும் நல்லா. உங்கள் வார்த்தை மாறிச்சுன்னா வாழ்க்கை மாறிடும். வாழ்க்கை ஒவ்வொன்று இருக்கும். நீங்கள் நினைக்கிறத காட்டிலும் நான் பயங்கரமான காரியத்தை நான் பேசின்னு இருக்கிறேன், ரொம்ப சீரியஸான விவகாரத்தை பேசுகிறேன். உங்கள் வாயில் இருக்கிற ஒரு வார்த்தை நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அப்படியே சிருஷ்டிக்கும். நான் இதை வந்து கொஞ்ச நாள் கொஞ்சம் சீரியஸாக எடுக்க போகிறேன். நீங்கள் எதை பேசுகிறீங்களோ அது அப்படியே நடக்கும். கவனிங்க, இதை உருக்கி குழைச்சி என்ன பண்ணுவாங்க, அந்த அச்சில் ஊற்றுவாங்க. அந்த அச்சு ஸ்ட்ராங்காக இருக்கும். கவனிச்சிங்களா? அந்த அச்சு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் இந்த உருக்கி ஊற்றுறது மட்டும் அது வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறும். இப்போ நம்ம ஏற்கனவே அந்த அச்சில் இருந்தோம். எது இப்படியே நான் சொல்கிறேன்னு, நம்மளுக்கு புரிகிற பாஷையிலேயே சொல்லிடுறேன்னு, இந்த விநாயகர் சக்தியெல்லாம் கொண்டாடுறாங்கல்ல,
அதில் என்ன பண்ணுவாங்க, அந்த விநாயகர் சிலையினுடைய அச்சியை என்ன பண்ணுவாங்க, வச்சிருப்பாங்க, வச்சு அடிப்பாங்க, அச்சு அது விநாயகர் சிலையெல்லாம் உண்டாக்குவாங்க. இப்போ என்னத்தம்மா பண்ணிட்டார் ஆண்டவர், ஆண்டவருடைய முகத்தை அந்த சிலுவையோடு அரைஞ்சிருக்கிற அந்த அச்சு என்ன பண்ணிட்டார், உங்களுக்குள்ள வச்சுட்டார், மாற்றி உங்கள் இருதயத்தை விக்கிரகம் என்ற அந்த சிலையிலிருந்து எடுத்து தூக்கி போட்டு, அந்த விக்கிரகத்தை தூக்கி போட்டு ஆண்டவருடைய சிலை என்ற அச்சை வச்சுட்டாரு. புரியுதுங்களா? போர்டு இருந்ததுன்னா சூப்பராக விலைக்கு காட்டுறேன். 2 இருக்குது, 2 அச்சு இருக்குது, விக்கிரக அச்சு இருக்குது, ஏசு ஏசு ஆமா இதெல்லாம் மாட்டி வச்சுக்கீங்க. விக்கிரக அச்சு ஒன்று இருக்குது, இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அவரு அந்த சிலுவையோட தொங்குற அச்சு இருக்குது. முன்னாடி நம்ம வாழ்ந்த வாழ்க்கை அந்த விக்கிரக அச்சு வச்சுக்கோங்க. இப்போ மாறி இருக்கிற வாழ்க்கை சிலுவையோடு அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய அச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இயேசு என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த விக்கிரக அச்சு இருக்குது பத்தியா, அதை எடுத்துட்டார் டோட்டலாக. இப்போ சிலுவை அச்சை வச்சுட்டாரு. ஆனால் சிலை மட்டும் எப்படி தெரியுது, விக்கிரக சிலை தெரியுது. அதுதான் நம்ம மைண்டு. உள்ளம் மாற்றப்பட்டுச்சு. அந்த உள்ள இருக்கிற அந்த ஆவியை அந்த விக்கிரக சிலையை தூக்கிட்டாரு, அந்த கல்லான இருதயத்தை தூக்கிட்டாரு, எடுத்துட்டாரு. எத்த உடனேயும் அந்த அச்சு மாறிடுச்சு. ஆனா அந்த அச்சு பட்ட அந்த இது மட்டும் மாறல. அதுதான் நம்மளுடைய மனம். பழைய வாழ்க்கையினுடைய ஞாபகம்லாம் இருக்குதா, பழைய பாவங்கள்லாம் ஞாபகத்தில் இருக்குதா, பழைய காரியங்கள்லாம் ஞாபகத்தில் இருக்குதா, அந்த பழக்கம் இருக்குதா, அந்த அச்சு வடிவு இருக்குதா, அதில் பழக்கப்பட்டோமா, அதில் பழக்கப்பட்டதுனால அது அப்படியே நம்மளுடைய உருவமாக என்ன பண்ணுதுன்னா இருக்குது. இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா அந்த அச்சை எடுத்துட்டு அந்த அச்சு அதில் ஒட்டுச்சு பத்தியா, அது ஒட்டி நின்றுதா அது இருக்குது, அந்த அச்சு தூக்கி போட்டார். இப்போ புது அச்சியை உள்ள என்ன பண்ணிட்டார், வச்சிட்டாரு. இப்போ இந்த அச்சில் நம்ம மனம் என்ன பண்ணோம்னா உருகணும், மாவாகணும். நம்ம மனம் அதில் ஒத்து போகணும். அதில் ஒத்து போய் அதில் உருகி அதில் மாறத்துக்கு தான் கஷ்டப்பட்டது. யாரெல்லாம் விளங்குது நான் பேசுறேன்? இந்த கல்லான இருதயத்தை எடுத்துட்டாரு, சதையான இருதயத்தை கொடுத்துட்டேன்றார. இது அப்படியே நம்மளுடைய மனதோட ஒத்து போச்சுன்னா, நம்ம மனம் மாறிச்சுன்னா வாழ்க்கை மாறும், வார்த்தை மாறும். இந்த இயேசு கிறிஸ்து இந்த சிலையில இருக்கிற இந்த அச்சில நம்ம வாழ்க்கை, நம்ம மனம் எல்லாமே அப்படியே ஒத்து போச்சுன்னா அப்படியே வாழ்க்கை மாறும். இப்போ எங்க இருக்குது பிரச்சனைனா, நம்ம என்ன பண்றோம்னா அந்த அச்சினால பழக்கப்பட்டதுனால அதுல காஞ்சி இருக்குது, நம்மளுடைய மனம் காஞ்சி அந்த வடிவு இருக்குது. நான் சொல்றது யாரெல்லாம் புரியுது? கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா நான் சொல்றது புரியும். வரைஞ்சி காட்டினா ஈஸியாக புரிஞ்சுது, குயிக்காக போயிடும். நான் உங்களுக்கு ரொம்ப பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கே சொல்றாரு, அவங்க உள்ளத்தில் புதிதான ஆவியை நான் கட்டளையிடுவேன், சதையான இருதயத்தை எடுத்து போட்டு கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவங்களுக்குள்ள நான் என்ன பண்ணுவேன், சிருஷ்டிப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றேன். மாத்திட்டாரா? அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி விட்டது. இப்போ நம்ம மனம் மட்டும் மாறல. அதனால தான் பவுல் சொல்றாரு, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்றாரு. நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காம தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று உங்கள் மனம் புதிதாக மறுரூபமாகுங்கள் அப்படின்றார். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரர், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான
சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால உருவமாகுங்கள். ஏன் உங்களுக்கு பேச கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏன் வாயில விசுவாச வார்த்தை வர மாட்டேது? ஏன்னா பேக்ரவுண்டு தெரியல உங்களுக்கு. நீங்க யாரு என்ன ஏதுன்ற பேக்ரவுண்டு தெரியல. பேக்ரவுண்டு தெரிஞ்சா என்ன பேச்சு பேசுவீங்க தெரியுமா? நீங்க யாரு, நீங்க எப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவங்க, நீங்க எப்படிப்பட்ட சிஸ்டிப்புக்குள்ள வந்திருக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா உங்க பேச்சே வேற மாதிரி இருக்கும். சத்தியத்தை அறிவுங்க, சத்தியம் உங்களுக்கு விடுதலையா. சின்ன சின்ன வெளிச்சம் போதும் உங்க வாழ்க்கையை மாற்ற. தேவனுடைய வார்த்தையிலேருந்து வருகிற சின்ன வெளிச்சம் போதும். நான் எவ்வளவு பெரிய சத்தியத்தை பேசுறேன்னு எனக்கு தெரியும். எவ்வளவு பெரிய சத்தியம் தெரியுமா இது பேசுறது? நீங்க நினைச்சுக்காதீங்க கொடுக்குற தெய்வம் கூறிய பிச்சுன்னு கொடுப்பாரு. பெருசா வந்து நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் விருப்பப்பட்டதெல்லாம் அப்படியே வந்துடும். இந்த மண்டகத்தை பற்றியா சிக்கல், இந்த மண்டை சிக்கல், மண்டை குழப்பம், இதில் எவ்வளவோ மாற்றம் அடைஞ்சா வாழ்க்கை சூப்பராக மாறிடும். இங்கே தெளிவாக சொல்கிறாரு பாருங்க. அப்படி இருக்க சகோதரருக்கு நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். எது? இந்த சரீரத்தை எதுக்கு ஒப்பு கொடுக்கணும்? கவனிங்க, எதுக்கு ஒப்பு கொடுக்கணும்? ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். இதை பேசணும்னா எவ்வளோ பிரசங்கத்தை பேசணும், இந்த வார்த்தையை எடுத்து பேசணும். ஜீவ பலியா ஆண்டவருக்கு அப்படியே சாவத்துக்கு ஒப்பு கொடுக்குற மாதிரி, அப்படியே உயிரோட இருக்கிற நம்ம அப்படியே பலியாவத்துக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். எப்படி ஒப்பு கொடுக்குறது? எதுக்கு ஒப்பு கொடுக்குறது? எப்படி ஒப்பு கொடுக்குறது? பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்றது, தேவனுடைய காரியங்களில் ஈடுபடுறது, சபைக்கு வருது, சபை ஊழியங்களில் கலந்து கொள்றது, இது எல்லாமே நம்மளுடைய சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கும். இங்க உட்காந்துக்கும் போது இப்படி அப்படி இப்படி இருந்துச்சுன்னா அது ஒப்பு கொடுக்கல, துப்பு கொடுக்குறது. என்னென்ன துப்பு கொடுக்குறேன்னா, எனக்கு பிடிக்காம உட்காந்துக்கிறேன், ஒப்பு கொடுக்கறதுன்னா என்ன தெரியுமா? கையை காலை கட்டி பலிப்பீடத்தில் அப்படியே வைக்கிறது. நம்மள வெட்டுங்க ஆண்டவரை, நான் தான் உங்க ஆடு அப்படின்ற மாதிரி. இங்க ஒரு ஆடுங்க நம்மளையே குறை சொல்லுங்க. நல்லா கவனிச்சிங்க. இங்க இருந்து நின்று பிரசங்கம் பண்ற ஒரு பாஸ்டரை குக்கும் மக்கும் பிக்கும் கக்கும் நொக்கும் மக்கும் சொல்லிட்டு எதுனா குறை சொல்லிருந்தா விளங்காது. அது உண்மையிலே சொல்றேன், இப்படி கூட சொல்லலாம், வயிறு எரிஞ்சு சொல்றேன். ஏன்னா சத்தியத்தை பேசினுக்கிறேன், உனக்கு சக்கரை பொங்கலா தெரியுது. இவரை பற்றி எனக்கு தெரியும். அப்படி என்ன மாரி பண்ற, அந்த மாரி பேசுற. சாரி இதை சொல்றதுக்கு, என்ன மன்னிச்சிடுங்க. ஏன் பேசுறேன்னா, சத்தியத்தை நான் எடுத்துன்னு வந்து அதை எந்த அளவுக்கு சொல்லணுமோ சொல்றேன். என்னையே நீ வந்து அட்டை போடு மாதிரி பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்றது? பாரு, உடன்படிக்கை பெட்டியா என்ன பாரு, கார்ட்போர்டு மாரி என்னை பார்த்துங்க. ஏதோ ஒரு ஃப்ரூட்டை வச்சு டப்பாவில் கொடுப்பாங்க, அந்த மாரி என்னை பார்த்தேன்னா விளங்க மாட்டேன். நீ
இங்க சொல்றாரு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு, நான் இங்க சொல்றத கவனிங்க, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த, இதுதான் புத்தி உள்ள ஆராதனையா. அதுலயும் சொல்றாரு, நீங்க ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் உனக்கு நீ சாவர வரைக்கும் இரக்கத்தை காட்டுறதுக்கு தயாளரா இருக்கார், இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னரா இருக்கார். தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு உன்னை வேண்டிக் கொள்றேன். எதனா ஒரு பிரச்சனைன்னு வந்தா எங்க அப்பாவை நான் கூப்பிடுவேன், தொய்தா வரேன், எடுத்து சுருவிக்கணும் வடா அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம் பத்தியா. அந்த மாரி இவரு என்ன சொல்றாருன்னா, எதனா ஒன்னா அதை பாருங்களேன், அன்னைக்கு கமல் பாஸ்டர் சொன்ன மாதிரி ஒருத்தர் கத்தி எடுத்துட்டு வந்து காட்டினா, இவர் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து காட்டுற மாதிரி, இவர் என்ன சொல்றாரு, அம்மா துப்பாக்கியை காட்டுறாரு, நீ கத்தியெல்லாம் இருந்தா தூட்டிலேருந்து ஒன்று சுட்டுட்டோமான்னு ஒன்று மட்டும் தான் எனக்கு கவனி அப்படின்ற துப்பாக்கியை காட்டுறாரு. என்ன துப்பாக்கியை காட்டுறாரு? இறக்கன்ற துப்பாக்கியை காட்டுறாரு. பா, தேவன் எவ்வளோ இறக்கம் உள்ளவர், அதை முன்னிட்டு உன்னை வேண்டிக் கொள்றேன். வேண்டிக் கொள்றதுக்கு தகுதி இல்லாத ஆட்கள் நம்ம. அதுலேயும் இவர் எவ்வளோ பெரிய அப்போஸ்தலன், எவ்வளோ பெரிய தேவ மனுஷன், இவர் என்ன சொல்றாரு, உங்களை வேண்டிக் கொள்றேன்றாரு. ஐயோ, அந்த மாதிரி வார்த்தை நீங்க சொல்லலாமா? அந்த மாதிரி வார்த்தையை சொல்லக்கூடாது அவர். ஆனா சொல்றாரு, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்றேன்னு சொல்ற, அவ்வளோ இறங்கி வந்து நம்மளுக்கு புரியுற பாஷையில பேசுறாரு. சொல்றாரு, எதுவே ஞாயிற்றுக்கிழமை வந்து லேட்டா வந்துட்டு கடகடன்னு ஒரு ஒர்ஷிப் பண்றீங்க, அது இல்லை புத்தி உள்ள ஆராதனை. அதே மாதிரி வந்து சீக்கிரமாகவும் வந்துட்டு ஏதோ ஒரு பாட்டு நல்லா இல்லாத பாட்டை பாடுறாங்கன்னு சொல்லிட்டு பாடுனுக்கிறீங்க, அதுவும் புத்தி உள்ள ஆராதனை. இம்மா எது புத்தி உள்ள ஆராதனை? நீ ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுக்குற பற்றிய மனம் உணர்ந்து முழுமையா, அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. அதுதான் நல்ல ஆராதனையும் உன் வாயிலிருந்து வர வைக்கும். நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து எல்லா விதத்திலையும் எல்லா ரீதியிலையும் சகல காரியங்கள்லையும் ஆண்டவருடைய காரியங்களை ஈடுபட்டு மனமோந்து எல்லாத்தையும் செய்யற பத்தியா, அதுதான் ஆண்டவர் பார்க்கிறாரு. இதுதான் எனக்கு ஆராதனை, கீழ்ப்படிந்து நடக்கிறது. அப்புறமா சொல்றாரு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு, இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான வாசம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்றார். உண்மை அதுதான். இப்போ ஆம்பளைங்க வந்து லேடிஸ் இதில் போட்டுன்னு வருவாங்க, லேடிஸுங்களும் ஜென்ஸு இது போட்டுன்னு இருப்பாங்க, பார்க்குறோம்ல. நயன்ஸ் என்ன சொல்ற, திருநங்கைகள். நம்ம இதில் போட்டுக்கிறது என்னது, அன்னகர்கள். அந்த மாரி வேஷத்தை தான் போட்டுக்கிறோம்மா நம்ம. உடுமை இல்லை இது. ஆண்டவர் அப்படிதான் நம்மளை பார்க்குறாரு. இது என்ன வேஷத்தை போட்டுனுக்குது, பொட்டு வச்சுன்னு இருக்குது. என்ன வேஷம் இது? என்ன பண்ணுது, சட்டையை போட்டு நிமித்தி நிற்குது லேடிஸ். பொண்ணு பார்க்குறாரு, சமுதாயம் இல்லாமல் இருக்குது. நீ யாரு, உள்ள யாரு, நீ வெளியே என்னவாகிற? நீ உள்ள யாரு வேற, ஆனா வெளியே வேற. இங்க சொல்றாரு, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நம்மள சொல்றாரு. ஆண்டவர் பார்க்கும்போது எப்படி பார்க்கிறாரு? எம்மா, நான் உள்ள உன்னை ஆண்டவருடைய பிள்ளையா மாத்திருக்கிறேன், அதுக்கு ஏத்த மாதிரியே நட. எனக்கு வராது பேச்சு, இப்படிதான் நான் பேசுவேன். சுட்டு போட்டா கூட வராது, அந்த மாதிரிலாம் பேசாத. ஒத்த வேஷம் தரிக்கிற அப்படி பேசுனீன்னா, நீ யாரு, உள்ள யாரு, நீ ஆண்டவருடைய பிள்ளை. மாறினியா? உண்மையா உனக்கு தெரியுமா? உண்மையா உனக்கு தெரியுமா? உணர்ந்திருக்கிறியா? உள்ள அந்த அந்த மறுபடியும் பிறந்த அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறியா? உள்ள உணர்ந்திருக்கிறல? அப்ப நீ யார்? நீ ஆண்டவருடைய பிள்ளை. அந்த வார்த்தையை பேசு, விசுவாச வார்த்தையை பேசு, ஆண்டவருடைய வார்த்தையை மட்டுமே பேசு. அதுக்கு மீறி என்ன பண்ணக்கூடாது, பேசவே கூடாது. நல்லாதான் தட்டலாம், கேட்டு வாங்க. ஒத்த வேஷம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒத்த வேஷம் தரிச்சுன்னு இருக்கிறாங்க நிறைய கிறிஸ்தவர்கள். கவனிச்சிங்களா எப்படி ஆக்கி விட்டுக்கிறாரு ஆண்டவர்? இவங்க என்ன பண்ணுறது, புலம்புறது. எனக்கு ஆண்டவர் ஒன்றுமே செய்யல, நான் எவ்வளோ ஜபம் பண்ணுறேன்,
எதுவுமே பண்ண மாட்டாரு. ஐயோ, நான் எவ்வளோ நாள் தான் சர்ச்சைக்கு போகிறது, என் வாழ்க்கை இருந்த மாதிரியே தான் இருந்தது, அந்த மாரி தான் இருந்தது, இந்த மாரி தான் இருந்தது. ஐயோ, என் வீட்டுக்காரர் திருந்த மாட்டாரு, என் பிள்ளைங்க திருந்த மாட்டுது, என் வருமானமே வரல, ஐயோ நான் தரித்திரத்தில் தான் இருக்கிறேன், கடத்துலேயே இருக்கிறேன், என் வியாதி என்னை விட்டு போக மாட்டுது, விளைவின என்னை விட்டு போக மாட்டுது, இப்படியே தான் இருக்குது. ஏய் மூடு வாயா, குழம்பு எனக்காக மூடு வாயா. என்ன சொல்கிறாரு? ஒத்த வேஷம் தரிக்கிற நீ உள்ள யாரு? நீ சிங்கம், நீ உள்ள மியா மியாவனு கத்தினுக்கிற, உள்ள யாரு? நீ புலி, நீ லொல்லுன்னு குறைச்சினுக்கிற, உள்ள யாரு? நீ அவ்வளோ அழகான படைப்பு, நீ வெளியே பன்னி வேஷம் போட்டுனுக்கிற. முதல்ல மாற்று, மாற்று, எல்லாத்தையும் மாற்று. கர்த்தர் சொல்றாரு, உள்ள திறந்து பார்த்தாதான் தெரியும் உன்னுடைய அழகுன்னா, உன் மகிமை என்னான்னு உள்ள போய் பார்த்தாதான் தெரியும். அதுக்கு காரியம் கொடுக்கறது கிடையாது, நேரத்தையும் கொடுக்கறது கிடையாது. புலம்பு கிறிஸ்தவ விஜயம் வேணா எவ்வளோதானா? ஐயா தலையிலேயே போட்டினா நான் நல்லா. இந்த தூணை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டீங்கன்னா நீங்க நல்லா கவனிங்க. உள்ள மாற்றப்பட்டிருக்கிறோம் சொல்றாரு. எல்லாரையும் ஆண்டவர் பார்க்குற விதமே வேற. இங்க சொல்றாரு, ஒத்த வேஷம் தரிக்கிற நீ இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நீ நடந்தினா, இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நீ வாழ்ந்தினா, இந்த உலகத்தில் இருக்கிற ஆளுகளை பேசுகிற மாதிரியே நீ பேசினா வேஷம் போடுற. ஆண்டவர் எப்படி மாற்றி வச்சுக்கிறார் வித்யா? நீ வேஷம் போடுறன்ற. அப்போ நிஜமான அடையாளம் என்ன? அதை கண்டுபிடி. உன் அடையாளம் என்ன? நீ கிறிஸ்துவுக்குள்ள யாரு? நீ எப்படிப்பட்ட ஆளு? நீ எப்படி பேசணும்? நீ எப்படி இருக்கணும்? சொல்றாரு பாரு, தேவனுடைய நன்மையும் பிரியமும். அது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? முதல்ல நீங்க மாற்றப்படுறது, உங்க வாழ்க்கை மாறுது, உங்க பேச்சு மாறுது, உங்க நடவடிக்கை மாறுது, உங்களுடைய எல்லா விதமான ஆக்டிவிட்டிஸும் மாறுது. எங்க மாறும்? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. கொஞ்சம் நல்லா கொட்டிங்களே நீங்களே இந்த தலையில. அவ்வளோ ஐயோ, நீங்க நினைக்கிறத காட்டிலும், நீங்க கற்பனை செய்யறத காட்டிலும், நீங்க சிந்திக்கிறத காட்டிலும் பயங்கரமானது உள்ள கடவுள் தெரியுமா? மோசமானது மனது உள்ள. அந்த அச்சு அப்படியே ஒட்டினுக்குது. அந்த பழைய அந்த சொல்லிட்டா அந்த விநாயகர் அச்சு அப்படியே ஒட்டினுக்குது. அந்த விக்கிரக அச்சு அப்படியே ஒட்டினுக்குது பழசு. அதை தான் மாற்றணும். அதை தான் என்ன பண்ணணும்? நல்லா ஊற விட்டு, அந்த மாவை நல்லா ஊற விட்டு, நல்லா குழைச்சி அப்படியே அந்த இயேசு கிறிஸ்துன்ற அந்த அச்சில் அப்படியே நல்லா பூசி, அழுத்தி பூசி அந்த அச்சை வர வைக்கும். கஷ்டமா? ஆமாம் கஷ்டம்தான். ரொம்ப கஷ்டம்தான். மாறுது, மனசு மாறுது. சொல்ற, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம்னா ஆகும். அந்த அச்சிலிருந்து மாறி அப்படியே புதுசாயிடும். அதே மாவா? ஆமா அதே மாவு தான். அதே தண்ணியா? ஆமா அதே தண்ணி தான். இப்ப எப்படி அச்சு மாறிச்சு? ஆமா மாறுது. எப்படி மாறுதுன்னா, குழைச்ச நல்லா போட்டு பிசைஞ்சு அப்படியே ஒட்டுனா அப்படியே மாறிச்சு. ஆமே புரிஞ்சிச்சு போல. போர்டே தேவையில்லையா? அப்போ இப்போ இந்த மனம் என்ன ஆகுதுன்னா, பழசையே நினைச்சுனுக்குது, பழசையே பார்த்துனுக்குது, பழசிலேயே இது இருக்குது. ஐயோ, மனசு மாறணுமே. எப்படி மாறணும்? இந்த அறிவு, இந்த உணர்வு, இந்த சித்த கொள்ளும் தர, இது எல்லாமே இந்த மூணு மனசுல இருக்குது. பகுத்தறியத்தக்கதாக பகுத்தறியணும். அப்படியே பார்க்கணும். பழைய வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ள வர வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை மாறி இருக்குது, என் வாழ்க்கையா மாறல, அவர் என்ன கவனிச்சாரு, நான் என்ன கவனிக்கிறேன், அவர் எவ்வளவு நேரத்தை செலவழிச்சாரு, நான் எவ்வளவு நேரத்தை செலவழிக்கிறேன், அவர் யாரு கூட பேசுறாரு, நல்ல ஆளு உங்களுக்கு சவகாசம் வச்சுக்கிறாரு, நான் ஐயே கர்ப்பிணி, ஐயோ மோசமான ஆளு கொடுங்க, ஐயோ
எனக்கு இல்லையா அந்த மாதிரி ஆளு? தேடு, பகுத்தறி, யாரு நல்ல ஆளு புடி, அவங்களோட சவாசம் வை, அவங்களோட பழகு, அவங்களோட ஜெபம் பண்ணு, அவங்களோட பைபிள் வாசி, அவங்களுடைய சாட்சியை பாரு, அவங்களுடைய விசுவாசத்தை பாரு, அவங்க எதுக்கு கவனம் கொடுக்குறாங்களோ பாரு. அப்படி மாறினா மனம் எப்படி ஆகும்? உச்சா மாறிடும். இதெல்லாம் பண்ண மாட்டாங்களா? சர்ச்சு திறந்துட்டாங்களா? அவங்களே லேட்டாக தான் வராங்க. நான் லேட்டாகவே வரேன். 12 மணிக்கு முடிக்கலான்னு வரேன், 11 மணிக்கு முடிக்கலான்னு பார்த்தேன். 11 மணிக்கு முடிச்சுட்டு கிளம்பி போயிடலான்னு பார்த்தா லென்த்தாக வலிக்குது பிரசவம். என்ன பண்ணுறது? சொல்ல வேண்டிய விஷயம் அவ்வளோ இருக்குது. உங்களுக்கு புரிய வேண்டியது விதத்தில் புரிய வைக்கிறது அவ்வளோ இருக்குது. சரியாக சொன்னால் கூட ஒரு சமயம் சரியாக கவனிக்காமல் விட்டுறீங்க. வேற ஒன்றை விட்டு அவ்வளோதான் முடிஞ்சது கதை. சொல்ல வந்தது என்னன்னு கூட புரிஞ்சிக்காமல் போயிட்டீங்கன்னா, ஐயோ விட்டாங்களே, மறுபடியும் அதே கிளாஸ் எடுத்து அதே சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளே போதும் நான். அதனால் கவனத்தெல்லாம் ஈர்த்து கரெக்டாக உட்கார வச்சு ஒழுங்காக கிரமமாக அழகாக போதிச்சு வசனங்களை சொல்லி இதில் வேற நம்ம லைடாகலாம் வேற விட்டு உங்களை தட்டி எழுப்பி அந்த தூரம் கொஞ்சம் எடுத்து விடுமா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பேசி புரிய வைக்கிறதுக்குள்ளோ ஏன் டவுசர் கிழிஞ்சான். இந்தமாரி டைலாகெல்லாம் விட்டாதான் இப்போ பாருங்க எவ்வளோ தெளிவாயிட்டீங்க பார்த்தீங்களா? டவுசர் கிழிஞ்சது என்னதும் இதுதான் விஷயமே. நான் என்னத்தான் சொன்னேன், என் பேண்ட்டு கிழிஞ்ச சொன்ன செஞ்சிருப்பீங்க, டவுசர் கிழியும். இப்போ கதை இந்த மாதிரி இருக்குது. புதிதாகிறதுனால மறு ரூபம். நான் பைபிள் காலேஜில் இருக்கும்போது ஃபுல்லாக நம்ம இப்போ இந்த இடத்த என்ன பெயிண்ட் அடிக்க சொன்னாங்கன்னு வைங்களேன், ஃபுல்லாக நான் ஆச்சு இப்போ சொன்னாங்க. எப்படின்னா ஒரு காரியத்தில் உள்ள இறங்கிட்டோன்னு வைங்களேன், எதனா ஒன்று புக்கு படிக்கணும், ஏதோ ஒரு வேலையை செய்யணும், இது பண்ணணும்னு வைங்க, ஃபுல்லாக முழுகிடுவேன் அப்படியே. நீங்கள் என்னத்தான் கூப்பிட்டாலும் காதில் வாங்கவே மாட்டேன், காதே கேட்காது நம்மளுக்கு சில சமயத்தில், அப்படி உள்ளே போயிடுவேன். இப்போ நீங்கள் பெயிண்ட் அடிக்க சொன்னீங்கன்னா ஃபுல்லாக நான் மேலே என்ன ஃபஸ்ட்டர் பெயிண்ட் உங்களுக்கு அடிக்க சொன்னேன்னா அடிக்க அந்தமாரி முழுசாக இறங்கி ஃபுல்லாக வேலையை பார்த்துருவேன். அந்தமாரி பைபிள் காலில் இருக்கும்போது நல்லா ஃபுல்லாக இறங்கி ஆண்டவரோட நேரத்தை செலவழித்து அதில் கவனத்தை அதிகமாக செலுத்துறதுனால செமஸ்டர் லீவில் என்ன பண்ணேன்னா வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து அப்படியே என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனதும் அவர் சொல்கிறாரு, என் ஃப்ரெண்டோட அப்பா, என் சொந்தக்காரர் தான், ஆனால் உன் முகமே மாறிடுச்சேடா, பேச்சு மாறிடுச்சு, முகம் மாறிடுச்சு, சுபாவம் மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு, வித்தியாசமாக இருக்க, அப்படியே அந்த ஒரிஜினல் கிறிஸ்தவனாக மாறிட்டுக்கிறேன். இனிமேல் ஜிப்பாலாம் போட்டு போனேன், நார்மலாக போனேன். அவங்க பார்த்தது வேற, என்ன இப்போ பார்க்கறது வேற. மறுரூபம், அதுதான் மறுரூபம். அந்தமாரி மறுபடியும் அந்த அனுபவத்தை பெறுறதுக்கு நான் படுறேன். இப்போ அவஸ்தை கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கணும்னு யோசிக்கும். இன்னும் நல்லா நிறைய கவனத்தை கொடுக்குறோம். இதுங்களுக்கு சம்பாரிச்சு போட்டு ஈடுபட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை நல்லா செஞ்சுருக்கலாம். இன்னும் லேட்டாக கூட கல்யாணம் பண்ணியிருக்கலாம் போல. இவர் 42 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறார், ஜஸ்டின் பாஸ்ட். நான் அவசரப்பட்டு 29 கல்யாணம் பண்ணி, இதில் வேற இந்த 3 ஏற்றுன்னு சொந்த ஒருத்து கூட போப்பா பாடு இருக்குது. அது நோண்டிக்கின்னு இதை நான் பண்ணிக்கின்னு அது எதனா பேக் உட்காந்து இப்படி பார்த்துக்கின்னு இவங்களை அடுக்கிறதுக்குள்ள பார்த்தீங்களா ஒரு பாஸ்ட் எவ்வளோ கஷ்டப்படுறேன். என் கஷ்டத்தை நான் இது வரைக்கும் நான் சொல்லியிருப்பேன். ஏன் கணக்கு புள்ளி கூட சொல்லியிருக்கேன். அதான் ஃபுல்லாக முழுகணும். அதை தான் நான் எதிர்பார்க்குறேன் வருங்காலங்களில். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்த அபிஷேகத்தில் பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம்
அவரோட நேரத்தை செலவழித்து அவருக்காக காத்திருந்து வரங்களையும் தாளந்துகளையும் கிருபை வரங்களையும் பெற்றுக்கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செஞ்சுருக்கிறாங்க. டிஜிஎஸ் தினகரன்லாம் பார்த்தீங்கன்னா வேலையை முடிச்சுட்டு அந்த பேங்க் வேலையை முடிச்சுட்டு வந்து கரெக்டாக வந்து 5 மணிக்கு முகத்தை கருத்தெல்லாம் கழுவிட்டு குளிச்சுட்டு வந்து உட்காந்து ஆண்டோட அப்படியே ஒரு 5 மணி நேரம் அப்படியே இருப்பான். 5 மணிக்கு போவாரான், 10 மணிக்கு தான் வெளியே வருவான். அப்போ தான் ஆண்டவர் அங்கே சந்திச்சிருக்கார். சொல்லியிருக்கார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு, நம்முடைய ஆவியின் வரங்கள் எனக்கு வேணும். நீ நம்ம முடியல போட்டு மந்திரிச்சு நிற்கிறாரு. அவங்கள போதும், அவங்கள பார்த்து பின்னாடி விழுந்துட போகிறாங்க. நீ இப்படி பண்ணுற அவங்கள மந்திரிச்சுக்க பாவம். அவங்களும் சொல்லாமல் கம்முன்னு இருக்கிறாங்க. கவனி, இதெல்லாம் வேறு கரெக்ட் பண்ண வேண்டியதாக பாருங்க. எவ்வளோ வேலை இருக்குது பாருங்க எனக்கு. அவரை வேற எழுப்பிக்கணும், அதை வேற சொல்லிக்கணும். பாவம் பிடிக்காம வந்து இவன் வேற உட்காந்துக்கிறான். அவன் வேற இஞ்சி சாப்பிட்ட பேர் உட்காந்துக்கிறான். என்ன சொல்லி அப்படித்தாங்கன்னு தெரியல. என்னால்தான் வரமாட்டான் அவன். யாரையே சொல்லு, நீயே சொல்லுவ போல சொல்லாம. இவன் பேர் மாரவாடி சேடு மாரி போக்குதுன்னுக்கிறான். இவ்வளோத்தையும் பார்த்துக்கிட்டு நான் பண்ணு. அவங்களுக்கு அம்மு சிஸ்டருக்கு தெரியும் இங்கே வந்து அறிக்கை பண்ண சொல்லி அவங்க கஷ்டப்படுதுப்பா. இப்படி வாய திறக்க மாட்டாங்களே. நினச்சிக்கங்க சிஸ்டர், நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. இதில் வேறு நிறைய பேர் வந்துட்டான். இது இன்னும் கொஞ்சம் வேலை அதிகமாகிடுது. கம்மியாக இருக்கும் போது இவ்வளோ கஷ்டம், நிறைய பேர் வந்தாங்க கஷ்டம். இதுக்கெல்லாம் நான் கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணி, ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு ஊழியர் செய்யும்படியான ஒரு அபிஷேகம், வரங்கள், தாளந்துகள் அதிகமாக பாருங்க. மெசேஜ் கேட்டிருந்தாங்க 2006 ஏம்மா எப்போ தான் கட்டி பிடிப்பேன் நீங்க? அவங்களும் என்னை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கிறாங்க. இந்த பொண்ணு முடிய போட்டு என்னதான் பிரச்சனை உனக்கு? கவனி, போதும் விட்டுரு, அதை அப்படியே விட்டுருன்றேன் நான். என்ன சொன்னேன்? 2006 பார்க்குறோம். ஒய்ஃபை நான் சாம் பாஸ்ட் பிரசங்கத்தை வந்து யூடியூப்பில் அப்படி பார்த்துன்னு இருக்கிறோம். எல்லாத்தையும் சாம் பீச்சர் கிளாசிக்னு சொல்லிட்டு போட்டுனுக்குறேன். பார்த்துன்னு நான் என்னையே அடையாளம் தெரில. ஒய்ஃப் சொல்கிறேன்னா நீ இப்படி இருக்கிற பயங்கரமாக கருப்பாக பயங்கரமாக இருக்கிறோம். அப்புறமா பார்த்தா 3வது ரோவில் வந்து கமல் உட்காந்துக்கிறாரு. நான் சொன்னேன், பேர் நான் பயங்கரமாக கருப்பாக்குறேன், கருப்பாக பயங்கரமாக பார்க்குறேன். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணால் நான் ஸ்க்ரீன் கார்டு அனுப்புகிறேன். இவ்வளோ அதிகமாக இருக்கிறீங்களே. அந்த பேர் 2 பேரும் ரொம்ப சின்ன வயசுனா 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஆளுக்குன்னா ஒரு 20, 19, 22 வயசு. அந்த பேர் பார்த்தா பயங்கரமாக கருப்பா. பார்த்தா இதில் வேறு நாங்கள் குருசைடெல்லாம் வேறு போயிட்டு வருவோமா. ஐயோ, போயிட்டு வந்தால் இந்த உதிர் தான் வெள்ளையாக இருக்கும், கண்ணு வெள்ளையாக இருக்கும், மற்றதெல்லாம் கருப்பாயிடும். அதுவும் பார்த்தா இந்த கத்திரி வெயிலில் தான் அனுப்புவாங்க. போய் சுட்டு சுண்ணாம்பாங்க வருவோம். எல்லாரும் பார்த்து கண்ணாடியில் பார்ப்போம் பாருங்க, வாஷ் பேஷனாண்ட. இது நம்ம தானா, இது இந்த கலர் இப்போ எப்போ போகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். எங்கேயோ போயிட்டு எங்கேயோ வந்துட்டேன் நான். இதை தான் சொல்ல வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இந்த பிரசங்கத்தெல்லாம் கேட்கும் போது அப்போ அந்த சத்தியம் சரியாக புரியல. அப்போ தான் நான் உங்களை நினச்சேன், நம்ம ஜனத்துக்கு அவர் பயங்கரமாக தெளிவாக பேசுகிறாரு நம்ம சாம் பாஸ்டர். அப்போவே புரியாத ஜென்மம் மாதிரி உட்காந்துருக்கிறேன் நான். அப்போது சாம் பாஸ்டர் அளவு கூட நான் பிரசங்கம் பண்ணல தெளிவாக. நம்ம ஜனங்களை யோசித்து பார்த்தேன், ஐயோ
அவ்வளோ தெளிவாக மனுஷன் பிரசங்கம் பண்ணி ஒன்று ரெண்டு தான் புரிஞ்சுது. நம்ம எவ்வளோ பேசுகிறோம். ஒன்று புரியுமா, ரெண்டு புரியுமா, எதனா புரியுமா இவங்களுக்கு அப்படின்னு. அப்போதான் நினைச்சேன், ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு எப்படியாவது உங்களுடைய காரியங்களை சத்தியத்தை புரிந்து கொள்ளும்படி அவங்க மனக்கண்களை திறங்குற அளவுக்கு பிரசங்கம் பண்ணணும், சத்தியத்தை சொல்லணும், எடுத்து சொல்லணும். இது பெரிய சப்ஜெக்ட்னா என்னது? சத்தியம் அவ்வளோ ஒர்த்து சப்ஜெக்டுன்னா நீங்கள் பாடத்துக்கு போயிடாதீங்க. அவ்வளோ பெரிய ஒரு விஷயம், அவ்வளோ பெரிய விஷயத்தை, மகிமையான காரியத்தை புரிந்து கொள்றதுக்கு தேவ ஆவியானவருடைய உதவி தேவை. ஃபஸ்ட்டு பாருங்க, நீங்கள் ஆண்டவருக்குள்ள மறுபடியும் பிறந்த அந்த அனுபவத்திலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்? அனுபவம் வந்தது பார்த்தீங்களா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே இந்த பாவ வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு, அந்த பழைய சுபாவத்தெல்லாம் விட்டுட்டு, ஒரு புது விதமான ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி, அந்த அனுபவத்திலிருந்து தான் ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். அதை இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பற்றி எரியுதா? எல்லாம் வேடிக்கையாக சொல்லுவாங்க ஜப்பான் பற்றி எரியுதுன்னு. அந்தமாரி அமெரிக்கா பற்றி எரிஞ்சிச்சு. எரிஞ்சு சாம்ராஜ்யம் அதெல்லாம் நிறைய பேர் போடுறாங்க. அப்படியே ஒருத்தங்க ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங் பேசும்போது திருக்கு தரிசனமாக சொல்கிறாங்க. அதை கூட நான் ஃபோனில் இருக்குது அந்த ரீல் வீடியோ. 3ஆம் தேதி ஒரு லேடி ஒரு ஸ்ட்ரீட்டில் பிரசங்கம் பண்ணுறாங்க ஸ்பீக்கரை வச்சு. பெரிய ஆபத்து வருது, அமெரிக்காவுக்கு ஆபத்து வருது, இந்த இடத்துக்கு ஆபத்து வருது, பெரிய ஆபத்து வருது, எல்லாரும் மனம் திரும்புங்கன்னு சொல்லி அந்த லேடி பிரசங்கம் பண்ணுறாங்க. பார்த்தா அவங்க பண்ணது 3ஆவது நாள், ஜனவரி 3. எரிஞ்சது 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதியோ அவங்க பண்ணி 2 நாள் கழிச்சு வருது, சீக்கிரமாக வருது அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறாங்க. திருக்கு தரிசன வார்த்தை அப்படி நிறைவேறுச்சு. என்னன்னு பார்த்தா தேவனை விட்டு தூரமாக போன ஒரு நிலை அந்த ஜனம். இதெல்லாம் என்னது? உள்ள அனுபவம். அந்த நெருப்பு சொல்கிறேன், எவ்வளோ பெரிய இடத்த அப்படியே அழிச்சிச்சு, ஃபுல்லாக அழிச்சிச்சு. அது என்னென்ன காரணங்களை சொல்கிறாங்க, என்ன காரணமாகவும் இருக்கட்டும், ஒரு சின்ன நெருப்பு தான். ஃபஸ்ட்டு எப்படி இருந்திருக்கும்? இவ்வளோ பெரிய இடத்த அழிச்சிச்சு. நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுலேயும் ஒரு சாட்சியை ஒன்று பார்த்தேன். ஒருத்தன் ஆண்டவருக்கு பயந்த ஆள், அவன் வீடு மட்டும் தனியாக துண்டாக இருக்குது. அவன் வீடு மட்டும் எரியல, அவன் வீடு மட்டும் தனியாக துண்டாக இருக்குது. அவன் மற்றவங்களுக்காக அழுகுறான். என் பக்கத்து வீட்டு ஆளுங்கெல்லாம், அவங்களுடைய இடம்லாம் போச்சு, எல்லாமே போச்சு, அவன் அழுகுறான். ஆனால் அவன் கடவுளுக்கு பயப்படுறான். அவன் வீடு மட்டும் அப்படியே துண்டாக இருக்குதுங்க. அவன் காம்பவுண்டு வால் இதுலேருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அவன் பக்கத்தில் இருக்கிற தெரு அப்படியே சுற்றி அப்படியே எரிஞ்சு போய் கிடக்குது. அவன் மட்டும் துண்டாக இருக்கிறான். பாருங்க, அந்த சின்ன நெருப்பு எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்பட்டுச்சு. அதே போல தான் இந்த சின்ன அனுபவம். சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த அனுபவம், சின்னதாக அனுபவம், நல்லா சத்தமாக தான் சொல்லுங்கள் தயவுசெய்து. சின்ன அனுபவம், அந்த அனுபவம் இருக்குல்ல, அது பெரிய அனுபவம் தான். அது சின்னதாக உணர்றீங்கல்ல, அந்த உணர்வை தட்டி அப்படியே பற்ற வச்சு அந்த இடத்தையே நாசம் பண்ணும், வாழ்க்கையை நாசம் பண்ணும். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? நெகட்டிவாக சொல்கிறேன், ஆனால் பாசிட்டிவாக இருக்குது. அப்படியே அந்த அனுபவத்தை மேலே கொண்டு வாழ்க்கையை அப்படியே மாற்றணும். நீங்கள் நினச்சிக்காதீங்க, நல்லா கேட்டுக்க. நான் இங்கே ஒர்ஷிப் பண்ணும் போதும் சில காரியங்களை யோசிப்பேன். உங்கள் முகத்தை பார்க்கும் போதும் ஒரு மாதிரி தோண்டு போய் ஒரு மாதிரி அப்படியே சோகமாக உங்களை தட்டி எழுப்புறதுக்குள்ளே, பாட வைக்கிறதுக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரி இருப்பீங்களா? எனக்கு தோணும், நம்ம என்ன கரெக்டான இடத்துல தான் இருக்கிறோமா,
ஆ அவர் அவர் விடுங்க, அவர் பரதேசிக்கு போயிட்டார். விட்டுருங்க, பரவாயில்ல, விட்டுருங்க, நிம்மதியாக தூங்குப்பா. விட்டுரு. அவன் இந்தமாரி சிரிக்க சிரிக்க அவ்வளோ. இன்னொன்று தெரியுமா ஜெபேஸ், உன்னை உற்சாகப்படுத்தும்படி சொல்கிறேன். நீ தூங்கினுக்கிற, நிறைய பேர் தூங்கி, அதாவது மூச்சு நிற்கிற மாதிரி நச்சுன்னுக்கிறாங்க, அது தெரியுமா? நீ தூங்கு. ஏன் தெரியுமா? நீ தூங்குற தெளிவாக தெரியுது எனக்கு. ஆனால் இங்கே மூச்சு நிற்கிறன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தூங்கி நிற்கிறாங்க. அவங்க யார் தட்டி எழுப்புறது? அதை கேள நீ. இப்போ 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 நான் கண்டுபிடிக்கிட்டா, ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் வைக்கிட்டா? ஆ, 2 காரியத்தை மட்டும் நான் நீங்கள் வந்து சொல்ல வந்தேன். 2 காரியத்தை இப்போ கேட்க தலைப்பு என்ன இன்னைக்கு பண்ண பிரசங்கத்துடைய தலைப்பு? மூச்சு நிகழ்வு உங்களை தான் கேட்குறேன். என்ன தலைப்பு? அப்போ தெரிஞ்சா எல்லாம் தூங்கி இருக்கிறாங்கன்னு. நீ தூங்க, அப்போ நீ நல்லா தூங்கு. பேசுனா ஆகும். உங்க பாஷையில தானே சொல்லி கொடுத்தேன், பேசுனா முடியும். இப்போ இந்த அனுபவம் இருக்குது பத்தியா? நீ அந்த குற்றம் நானும் பாருங்க, நான் போய் ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்தேன். நானும் என் ஒய்ஃபை தான் போவோம். அப்போலாம் அந்த குட்டி குசுமாலாம் கிடையாது. நானும் என் ஒய்ஃபை போவோம் பார்த்தா ஃப்ரண்ட்டில் தான் நான் என்ன பண்ணுவேன்னா, அவருக்கு வேலை செய்வேன், பாஸ்டருக்கு வேலை செய்வேன். ஒரு 3 வருஷம் வேலை செய்வேன். போய் தண்ணி ஊற்றி கொடுப்பேன். அவர் என்ன சொன்னார்னா அது செஞ்சுன்னு இருப்பேன். அதனால் முன்னாடி உட்காரும். பார்த்தா எதிர்க்கவே அடிக்கும் ஏசி. இங்கேருந்து போவேன். எதுக்காக போனால் 2 பர்பஸ். நம்ம ஊழியம் செய்யணும் ஒன்று, இன்னொன்று வந்து இங்கிலீஷ் கற்றுக்கணும். இங்கிலீஷ் அவர் ஆங்கில இண்டியன். இதே சாம் பாஸ்டர் சர்ச்சில் ஃப்ரண்ட்டில் போய் உட்காந்து வேணுன்ட்டு பார்த்தா போய் தூங்கின்னு கிடப்பேன். அப்படியே அப்புறமா பார்த்தா வீடியோலலாம் பார்த்தா அப்படியே சொருவின்னு இருக்கும். அப்படியே இதோ இப்போ சொருவில் அப்படியே சொருவேன். டக்குன்னு இருந்து பார்த்தா முடியாமல், எதுக்கு உனக்கு இந்த வலிப்பு? உனக்கு தான் வாடானது, எதுக்கு நீ போகிற? பார்த்தா வேணுன்ட்டே தான் போய் உட்காருவேன். ஆவியானவர் நடத்தின்னு போயிடுவார். இந்தமாரி இவர் வரல பிடிக்கும், அப்படியே வந்துடுவார், வந்து உட்காந்துருவேன். அந்தமாதிரி ஆவியானவர் நடத்துகிறார். ஒன்று நீ கவலைப்படாத, அந்த குற்றம் நல்லா எனக்கு வந்துக்குது. நானும் ஒன்றா மாதிரியே தூங்கிக்கிறேன் முன்னாடி உட்காந்து. பார்த்தா உட்காந்து சொல்லுவோம், பயங்கரமாக சொன்னோம். அவர் சொல்லுவார் மைக்கில், ரகு 2வது வாரத்தில் இருக்கிறியா 3வது வாரத்தில் இருக்கிறியா அப்படின்னு. அவர் என்ன பேசுகிறாருன்னு கூட புரியாது. அவர்கிட்ட பேசுறது என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் எனக்கே புரியும். அந்தமாரி சொருவிக்கும் நல்லா. அந்த நிலைமையில தான் இருக்குது. கவனிங்க, என்ன சொல்ல வந்தேன்? இந்த மாதிரி இருந்தா அலங்கிடும். நானும் என்ன சொன்னோன்னு எனக்கும் தெரியாம, என்ன சொன்னு உங்களுக்கும் புரியாம, ஓஹோ நம்ம சர்ச்சை. இதுல வேற ஆவியானவருடைய அபிஷேகத்தை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு வாரமா வரேன். ஆனா வந்து ஜனங்க கோஆபரேட் பண்ண மாட்டாங்க. சாயந்தரம் அதை பத்தி தான் எடுக்க போறேன். சரி, நீங்க ஒரு தவுண்டு போய் வருவீங்க, எழுதிய நொந்து போய் வருவீங்க, ஒரு மாதிரி பலவீனமாக வருவீங்க. உங்களை தேற்றும்படியான வார்த்தைகளை இங்கேருந்து நான் கொடுக்கலான்னு பார்க்குறேன். ஆனால் அது எவ்வளோ நாளைக்கு? இதை சொல்லிட்டு முடிச்சிடறேன். 2 வேறு ஆயிடுச்சு. நீங்களா சொன்னீங்க 11 மணிக்கு விடுறேன்னு. உங்களை நம்பி வந்து போய் உட்காந்து போயிருந்தேன். கடைசியாக ஞாபகப்படுத்துங்க, 18வது ஆண்டு கொண்டாடுற திருமண நாளை கொண்டாட அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும். கடைசியாக காணிக்கைக்காகவும் அவங்களுக்கு ஜெபம் பண்ணுறது ஞாபகப்படுத்தும். இதை சொல்லி முடிச்சிடறேன். கொஞ்சம் தெளிவாகிக்குங்க. இந்த ஜீசஸ் கால்ஸுக்கு போகிறது, இந்த ஆசீர்வாதம் டிவிக்கு போகிற ஆளுங்க சொல்கிறேன், இந்த ஏஜி சர்ச்சு, இந்த 3 சர்ச்சுக்கு போகிறாங்கல்ல. அப்போ இந்த அமாவாசை கூட்டம்லாம் தெரியுமா? முழு இரவு ஜெபம். பைபிள்லேயே கிடையாது இந்த அமாவாசை கூட்டம். அந்த இதெல்லாம் போகிறாங்கல்ல. கவனிச்சிங்க, சில காரியங்களை நீங்கள் கொஞ்சம் தெளிவாகிறதுக்கு சில விஷயங்களை சொல்லிடுறேன். போன வாரம் ஞானஸ்தானத்தை பற்றி சொன்னேன். என் ஒய்ஃப் வந்து சொல்கிறோம்,
இப்பதான் எனக்கே புரியுது ஏசு யார் ஞானஸ்தானம் எடுத்தாரு அப்படின்னு. ஆ? கிறிஸ்தவ வாழ்க்கையில வளர்ச்சி இருக்குது. குழந்தை பருவம் ஒன்று இருக்குது, இளமை பருவம்னு ஒன்று இருக்குது, முதுமை பருவம்னு ஒன்று இருக்குது. எப்படி நம்ம நேச்சுரலாக இருக்கிற இந்த பருவத்தில் எப்படி வளர்ச்சி இருக்குதோ அதே போல் கிறிஸ்தவத்திலையும் வளர்ச்சி இருக்குது. இதில் என்ன கொடுமைன்னா, ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வளர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை மூல வளர்ச்சி இல்லாத குழந்தைங்க போயின்னு. பால்வாடி சொல்லுங்க, பால்வாடி சொல்லி கொடுத்தாங்க சொல்லுங்க. நீங்கள் பால்வாடி பால்வாடி கிறிஸ்தவர்கள்னு இருக்கிறாங்க நிறைய பேர். எப்படி தெரியுமா அவங்க? போய் ஆறுதலான வார்த்தைகளை கேட்கணும். ஐயோ உள்ளம் உருகுதையா நீங்க பேசல அப்படின்ற மாதிரி உருகுற மாதிரி பேசுறத கேட்டுன்னு வந்துட்டு இவங்க உருகி போய் வந்துடுவாங்க. இது எவ்வளவு நாளா நடக்கும்ன்றீங்க? உள்ளமெல்லாம் உருகுதையா உங்க நண்பை இந்த மாதிரி பேசுறத கேட்டு 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 போய் ஆறுதல் அடைஞ்சு சமாதானத்தை பெற்றுக்கொண்டு அப்படியே கொஞ்சம் சந்தோஷம் வந்து அப்படியே அவங்க ஆறுதல் படுத்துறதை அப்படியே கேட்டு 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 கடைசி வரைக்கும் அதுக்கு அந்த குழந்தை என்ன பண்ணோம்னா முட்டி போட்டு தான் சுற்றின்னு இருக்கும், ஜட்டி போடாம. அவங்க கிறிஸ்துவுக்குள்ள யாருன்னு கேளுங்க, தெரியாது. வாயின் அறிக்கையில் எவ்வளவு வல்லம் இருக்குதுன்னு கேளுங்க, தெரியாது. கிறிஸ்துவுக்குள்ள உங்களால் என்னெல்லாம் செய்ய முடியும்னு கேளுங்க, தெரியாது. பொருளாதாரம் எதுக்கு இருக்குதுன்னு கேளுங்க, பொருளாதார செழிப்பு அவசியமான கேளுங்க, தெரியாது. சரீர சுகம் நீடி ஆயுள் கேட்டால் தெரியாது. அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சதெல்லாம் ஏசு என்ன நேசிக்கிறார், ஏசு என் மேல அன்பாகிறார். ஒரு சிலரை பார்க்கும் போது எனக்கு அப்படிதான் தெரிஞ்சு, நீங்க கூட அப்படிதான். இது ஒரு வளர்ச்சி, இது வளர்ச்சியை நோக்கின்னு போனோம். ஆனா போய் போய் கேட்டு கேட்டு வந்து அப்படியே வளராம அப்படியே இருக்கிறாங்கன்னா டேஞ்சரஸ், டேஞ்சர். நான் கூட இப்போ பேசும்போது நான் என்னதான் உணர்த்தப்படுறேன், நம்ம சபை ஜனங்களை எப்படி நீ வளர்க்க போற? ஒரு விதத்தில் இந்த சபையை என்கிட்ட கொடுத்துருக்கார் கமல் பாஸ்டர். நான் என் ஜனங்களை எப்படி வளர்க்க போகிறேன்? அதில் எத்தனை பேர் எனக்கு கோஆப்ரேட் பண்ண போகிறாங்க, என் கூட ஒத்தி செஞ்சு வர போகிறாங்க? எத்தனை பேருக்கு ஆண்டவரோட ஒரு நெருங்கிய பற்று இருக்குது, தேவனுடைய காரியங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்குது? கொஞ்சம் பார்க்க போனால் சபை இல்லாத மாதிரி தான் எனக்கு உணர்வு வருது. ஆள் இருந்தாலும் ஆள் இல்லாத மாதிரியே ஒரு உணர்வு எனக்குள்ள வருது. நீங்கள் எப்படிப்பட்ட ஆளாக இருக்க போகிறீங்க? ஏஜி சர்ச்சு, அந்த ஆசீர்வாதம் டிவி சர்ச்சு, அப்புறம் என்ன இது ஜீசஸ் கால்ஸு, இவங்கெல்லாம் வந்து இருக்கிற ஜனங்களோட அப்பா 4 மாவடி எல்லாம் பாஸ்டருங்க தான். அவங்க எல்லாருமே சுவிசேஷகர்கள். நல்லா கேட்டுக்கோங்க, சுவிசேஷகர் வேற, போதகர் வேற. ஒரு சுவிசேஷகர் கீழே இருந்தால் அவங்க ஜனங்களை வளர்க்க தெரியாது, அவங்களுக்கு வளர்க்க முடியாது அவங்களால எல்லா சத்தியங்களையும் சொல்லி. ஆனால் பாஸ்டர் உனக்கு என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன தீர்வு, உன் குழந்தைங்களை எப்படி நீ வந்து காப்பாற்றுறது, உன் குழந்தைங்களை எப்படி நீ போஷிக்கிறது, எப்படி பாதுகாக்கிறது, உன் வாழ்க்கையை எப்படி நீ காப்பாற்றுறது, உன் வாழ்க்கையை எப்படி உயர்த்துறது, உன் மனைவியை எப்படி நீ பார்க்கறது, உன் மனைவி எப்படி நீ உயர்த்துறது, உன் புருஷனை எப்படி நீ பார்க்கணும், உன் புருஷனை எப்படி உயர்த்தணும், இதெல்லாம் பாஸ்டர் சொல்லி தருவான். இது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா பாஸ்டரா இருந்து பாஸ்டருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு சத்தியத்தை தெரியாம இருப்பான். கொடுமையிலும் கொடுமை தான். ஒரு பாஸ்டரா இருந்தவனே சத்தியம் தெரியாம இருப்பான்.
அவர் ஏடா கூடமாக நம்பின்னு இருப்பார். நான் போட்டேன் லாஸ்ட் வீடியோ, சுத்தியில் அடிக்கிறது கேட்டிங்களா? நம்ம ஜனங்களுக்கு எதனா ஒன்று சொன்னால் பேனு அப்படி தலையில் இடி இந்த மாதிரி ஆகிடுது. அன்றைக்கி சொன்னல, கடவுள் நினைக்கிறதுலாம் உன் வாழ்க்கையில் நடக்காதுன்னு. உண்மையிலே இங்கேருந்து பார்த்தேன் பாருங்க, நிறைய பேர் மூஞ்ச டக்குன்னு என்னென்னவோ கல்லை அடிக்கிற மாதிரி ஆகிட்டாங்க. விட்டுறேன் உங்களை கொஞ்ச நேரத்தில். என்னன்னா சொன்னது கரெக்டு தானே. நான் என்ன சொன்னேன், எல்லாத்தையும் பண்றதெல்லாம் பண்றது, அப்புறமா தூக்கி கடவுள் மேல பழிய போடுறது. கடவுள் சித்தம்ன்றது, அவர் சித்தத்தின்படி நடந்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏண்டா அவர் சித்தத்தின்படி நடந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். அவர் சித்தம்னா நீ நல்லா இருப்பது தான் அவருடைய சித்தம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்ந்து போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பது தான் அவருடைய சித்தம். நீ எப்படிங்கிற? இதோ இங்க கட்டி வந்துச்சு, இதோ மூச்சு வாங்குது, படியேற முடியல, எப்படிங்கிற நீ? பொருளாதாரத்தில் என்ன உயர்வு இல்லை, பண பிரச்சனை அப்படியே தான் இருக்குது. அப்போ ஒரு பாஸ்டருடைய வேலைன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஒரு பாஸ்டருடைய வேலையை தெரிஞ்சுக்கணும். வெளியே நடக்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். என்னென்னு சரியாக நடத்த மாட்டாரு, நான் ஏஜி சர்ச்சைக்க போகிறேன், போ. ஜட்டி போடாமல் முடி போட்டது போ. நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, ஒருத்தவங்க மைண்டை செட் பண்ணிடுறாங்க. அந்த பிளாக்கர் தான் ஓடிக்கிறது தான் என் வேலை. என் வாழ்க்கைன்னா நான் இப்படி தான் இருக்கணும்னு செட் பண்ணிடுறாங்க. இருக்குது உங்களுக்கெல்லாம் இருக்குதுங்க. இதில் வேறு சின்ன பசங்களாக வேறு இருந்துக்குன்னு இப்படி தான். அதுக்கு அந்த செட்டிங் கூட வரமாட்டுறாங்க. ஏதோ 1 2 3 4 5 6 செட்டிங்கு கூட வரமாட்டுறாங்க. எரேமியாவுக்கு என்ன அழைப்பு தெரியுமா? பா இடிக்கவும், நான் கோடாலி கெட்டப்பாரு சம்தி கவிழ்க்கவும் எடுத்து வாசித்து முடிச்சிடறேன் நான். ஒரு ஊழியக்காரனா என்ன, ஆமாம் அப்படியே சாப்பிட்டா போயிடுவார். அப்படியே மயில் இறங்க எடுத்துன்னு வந்து அப்படியே பொருளிட்டு போயிடுவார். இருக்குது உங்களுக்கு, வாங்க. 1வது அதிகாரம் எரேமியா 1. ஒன்பது, 1ஆம் அதிகாரம் 9, 10. இப்போ நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப விகற்பமாக இருக்குதா? ஒரு பாஸ்டர் பேசுறது ரொம்ப ஹார்டாக டப்பு டுப்பின்னு பேசுகிறார், டுப்பின் டப்பின்னு பேசுகிறாரு, ஒரு மாதிரி ஹார்டாக இருக்குது. ஒரு ஊழியக்காரனா எப்படி இருக்கணும் கவனிங்க. 1ஆம் அதிகாரம் 9. நீங்களே வாசிங்க. நான் வாசித்தா நான் மாற்றி வாசிக்கிறேன், நீங்களே வாசிங்க. ஒரு ஊழியக்காரனா எப்படி இருக்கணும் வாசிங்க, நீங்களே வாசிங்க. வாசிங்க, நான் மாற்றி வாசிக்கிறேன். நீங்கள் உங்கள் பேரை போட்டு வாசிங்க, இல்லை கிருபையின் சபை அப்படின்னு போட்டு வாசிங்க. கர்த்தர் தமது கரத்தை நீட்டி ரகுவாயை தொட்டு, நான் சாமன்னு சொல்லல, நான் சாம்பல்லாம் போடல. கர்த்தர் தமது கரத்தை ரகுவுக்கு நீட்டி ரகுவாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். உங்க வாயிலே வைப்பேன் வார்த்தைய. சும்மா ஜிலேபி பிரியாணி எல்லாம் கிடையாது. பார், பிடுங்கவும், எதை பிடுங்கவும்? பழைய வாழ்க்கை, பழைய பேச்சு, பழைய நடவடிக்கை, அதையெல்லாம் பிடுங்கவும், இடிக்கவும். நீ வச்சுன்னு இருப்ப பத்தியா, எனக்கு இவ்வளவு போதும், எனக்கு இவ்வளவுதான் சுகம் வரும், நான் இவ்வளவு நாள் தான் வாழ்வேன், எனக்கு 10க்கு 10 வீடே போதும். இடியாட்ட இடிக்கவும், அழிக்கவும். பிசாசு சொல்ற பொய்கள். இவரா
இவர் வந்து அந்த பாஸ்டர் மாரி இல்லைல்ல. நிறைய இருக்குது எனக்கு பேசுறதுக்கு. ஆ? ஆ, இவர் பேசுறதே எனக்கு புரிய மாட்டுது. அழிக்கவும் அழிக்கவும் அழிக்கவும். நீ நம்பி இருக்கிறது எல்லாத்தையும், தப்பான காரியங்கள் எல்லாத்தையும் அழிக்கவும் கவிழ்க்கவும். நீ கட்டி வச்சிருப்ப சில காரியங்களை. இப்படிதான் போல இருக்குது ஆண்டோடைய சித்தம், இப்படிதான் இருக்கும். இப்படி சொல்ற வார்த்தை அது என்னது? ஆண்டோடைய வார்த்தை இப்படி சொல்லுது, நாட்டு கொண்டு சத்தான் அப்படின்னு சொல்ற. அப்ப நானும் நாட்டு கொண்டு சாப்பிடணும் சொல்லுது பாருங்க. கவிழ்க்கவும், கவுத்து போடுவோம். கட்டவும், வாழ்க்கையை கட்டவும், புதுசா காரியங்களை நாட்டவும். உன் குடும்பத்துல உன் பிள்ளைங்க, உங்க மனைவி, உங்களுடைய புருஷன், உங்க குடும்பத்தை கட்டவும் நாட்டவும். உன்னை நான் இன்னைக்கு என்னம்மா 26 குடியரசு நாளன்று, ஜனவரி 2025 26ஆம் நாள் அன்று, ஞாயிற்றுக்கிழமை அன்று, இன்றைய தினம் பெரும்பாக்கம். எங்கிருந்து வந்தீங்க நீங்க? பெரும்பாலான நாட்கள் வந்து அந்த பாம்பு நகரா? பாம்பு நகர் ஜாதிகளை, ஜாதிகள் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன். நான் உன்னை ஏற்படுத்தினது என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். உங்க வாழ்க்கையை மாற்றுறதுக்கு உங்க வாயில வார்த்தையை போடுது, என் வாயில வார்த்தையை போடுது. நீ ஆசீர்வாதமா தான் இருப்ப. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும். உன் ஆயுசு நாட்களை நான் பூர்ணப்படுத்துவேன். நீ சுகமா ஆரோக்கியமா தான் இருப்ப. பொருளாதார ரீதியில பண தேவைகள் எல்லாவற்றையும் நான் சந்திப்பேன். உன் கடன் தொல்லை எப்போ ஒழிஞ்சிச்சு? சிலுவையிலேயே ஒழிஞ்சிச்சு. உன் பண பிரச்சனை, சாபகேடான வாழ்க்கை எல்லாமே ஒழிந்து விட்டது. இந்த வார்த்தையை என் வாயில போட்டு உங்க வாயில போடணும்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். எழுந்து நிற்போம். காணிக்கை எடுத்துருவோமா? அவங்களுக்கு ப்ரேயர் பண்ண எழுந்து நின்று பண்ணிடுவோம். காணிக்கை மட்டும் உட்காந்து எடுத்துருவோம். ஓகே, புரியுதுங்களா? விட்டா நான் இன்னும் கொஞ்சம் கூட பேசின்னு இருப்பேன். நான் வேறு டிஃபன்லாம் வாங்கி வரலான்ட்டேன். ஓகேவா? சரி, ஓகே. உட்காருங்க. அவங்க காணிக்கை எடுத்துருவாங்க. சிஸ்டர் எஸ்தர் சிஸ்டர், நீங்கள் கவனிங்க. கட் பண்ணிடுங்க.